நீங்க வந்து ஒரு துறையில எக்ஸ்பர்ட், நீங்க ஒரு வாட்டர் ப்ரூஃப் எக்ஸ்பர்ட். ஸோ தேர் சம்திங் குட் அபவுட் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங். நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு ஒர்க் பண்ண அப்புறம் நான் வாட்டர் ப்ரூஃபிங் வேற எங்கேயும் தேடல. ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக எங்கே தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் தான். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங்னா பேஸ்ட் ஆன் த இதில் வந்து டெக்னிக்கல் திங்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஓல்டு பில்டிங் ஏன்னா ரெனோவேஷன்ல. ஆமாம், நியூ பில்டிங்கில் பண்ணுற வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் ஓல்டு பில்டிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி வந்து ஃபெயிலியர் இருக்கும். அப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணால் கூட அதோட டூரபிலிட்டி. இப்போ என் வீட்டுக்கு வெளியில டாய்லெட் வால்ல எனக்கு அந்த கீழே வந்து அந்த டேம்ப்னஸ் வரும். இது நிறைய பேருக்கு இது எபாக்சி கிரவுட் பண்ணலன்னு என்னோட சார். ஈபாக்சி கிரவுட்டிங்னு சொல்றீங்களா, அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்ராக்ஸா? ஒரு டாய்லெட் இதில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போகிறதே கிடையாது. எதுக்கு போகிறது இல்லைன்னா, ரூஃப்ல அந்த வெதரிங் கோர்ஸ் ஒழுங்கா போடாம லேப்பிங் ஒழுங்கா பண்ணாம விட்டுருப்பாங்க. கோவிங் அது ஒழுங்கா பண்ணாததுனால உள்ள வரும் தண்ணி. ஆமாம் சார், என்னதான் பண்ணாலும் ஒரு 10 to 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வணக்கம் சதீஷ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். இதுல நான் என்ன முயற்சி பண்றோம்னா, சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷன், இன்டீரியர்ஸ், ஆர்கிடெக்சர் டிசைன், இன்டீரியர் டிசைன், ஒரு வீடு கட்டணும் இல்ல ஒரு ஆஃபீஸ் பண்ணணும் இல்ல ஒரு ஹோட்டல் கட்டணும் அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு வந்து அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து பொது வெளியில ஈஸியா கிடைக்காது. ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. புதுசா எங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. எங்க ஃபர்ம் ஸ்பேஸ் மச்ல வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. அது பேசிக் காமன் சென்ஸா இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது புரியாது. அண்ட் சரி, இது வெளியில போய் பார்த்தா சரி, சோஷியல் மீடியால, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் இருக்கா, இன்ஃபர்மேட்டிவா இருக்கானா ஒரு 10ல் 1-2 தான் கரெக்டா இருக்கு. மீதி ஒரு 7-8 என்னன்னா எல்லாமே வந்து ரொம்ப கமர்ஷியலி ட்ரிவன். நம்மளும் கமர்ஷியலி ட்ரிவன் தான், யாருமே வந்து சேரிட்டியா பண்ணல. பட் என்னன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதை இறுக்கமாவே வச்சுப்பாங்க. நீ நேர்ல வாங்க நான் தரேன்னு ஒரு பேவால் பிளாக் போட்டுருவாங்க. பேவால்னா சிலதுதான் ஃப்ரீயா தருவோம், மீதி எல்லாம் நீ எனக்கு காசு கொடுத்தா தருவேன் அப்படின்னு, விச் இஸ் ஃபைன். பட் விவரம் தெரிஞ்சவங்க அதை பண்ணாதனால, விவரம் தெரியாம நிறைய பேர் வந்து ரேண்டமா இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லி மக்களை கைட் பண்றாங்க. ஆர்கிடெக்ட் எங்களுக்கு எங்க ப்ராப்ளம்னா, நாங்க பண்ற டிசைன்ஸ், நாங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல நம்மளோட கிளைண்ட் நம்ம கிட்டே இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதுலயும் இப்ப நான் வந்து பிசினஸ் மென்டரிங் பண்றேன். நிறைய ஆயிரக்கணக்கான ஆர்கிடெக்ட்ஸ்க்கு பிசினஸ் எப்படி பண்ணேன்னு சொல்லி தரேன். என்னோட ஐடியா என்னன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ எனக்கே அனுப்புவோம். இதை பாருங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் தாங்க சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. சரி, இது வந்து நம்ம எப்பயுமே இங்கிலீஷ்லயே பேசி அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிசிஎம்சி பாட்காஸ்ட்ல பேசிக்கா இந்த மீடியா கம்பெனி இதோட மொத்த இதுவே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் சென்னை. அதை வந்து நம்ம மூலமா நம்மளோட பார்வையில மக்கள் பார்த்தாங்கன்னா ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்றது இருக்கு. அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறோம். இதோட நோக்கம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு துறையில எக்ஸ்பர்ட், நீங்க ஒரு வாட்டர் ப்ரூஃப் எக்ஸ்பர்ட். நம்ம என்ன ஒரு 6-7 வருஷமா ஒர்க் பண்றோம்னு நினைக்கிறேன்ல? ஆமா சார், ஒரு 4 இயர்ஸ் தான் ஒர்க் பண்றோம். என்னோட ஓன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணீங்க, நான் இருந்த வீடு. அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ண நிறைய பேருக்கு பண்ணீங்க. ஸோ தேர் சம்திங் குட் அபவுட் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங். நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு ஒர்க் பண்ண அப்புறம் நான் வாட்டர் ப்ரூஃபிங் வேற எங்கேயும் தேடல. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட நாலேஜ், இந்த வே யூ அப்ரோச், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் வாட்டர் ப்ரூஃபிங்னு கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டா நான் உங்க நம்பர் கொடுத்துட்டு விட்டுடுவேன். அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா சொல்லும் போதும் நான் இன்ஃபர்மேஷனோட சொல்லுவேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணுங்க, டயக்னோஸ் பண்றதுக்கு, ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்குலாம் ஸ்கோப் கொடுங்க, நீங்க பாட்டுக்கு ரேண்டமா இது பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்மளோட இது என்னன்னா, உங்களை பத்தி நீங்க எப்படி இந்த வாட்டர் ப்ரூஃபிங் குள்ள வந்தீங்க. வாட்டர் ப்ரூஃபிங்னா மக்கள் என்னென்னலாம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப டெக்னிக்கலா டீடைல்டா ஒரு இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் பேசுற மாதிரி பேசினா இங்க யாருக்கும் புரியாது. காமன் பீப்புள் இதை பாக்குறவங்களுக்கு என்ன புரியணுமோ அதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ உங்களை பத்தி, உங்க பேரு, நீங்க எந்த ஊரு, என்ன பண்றீங்க, உங்களோட எஜுகேஷன் எல்லாம். என் பேர் சதீஷ்குமார் சார். 2003ல டிப்ளமா சிவில் ஃப்ரம் செங்கல்வராயன் நாயக்கர் பாலிடெக்னிக்ல கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2006ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணேன். 2006ல உள்ள போனேன். 2009ல வெளியே வந்தேன். ஈவினிங் காலேஜ் தான். 2003க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 இயர்ஸ் வந்துட்டு வேரியஸ் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்க்கு அந்த டைம்ல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ மேஜரா வந்து என்னோட அந்த 2006 to 2009 வரைக்கும் என்னோட அந்த ஸ்டடிக்காக நான் நிறைய எஃபோர்ட் போட்டேன். இன்ஜினியரிங் முடிக்கும் போது எங்க அங்கிளுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிஸ்திராண்ட் ஃபியூனிக்ஸ் மால் அவங்களோட கன்சல்டிங்
சாய் கன்சல்டிங்ட்டு அதில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஜோன்ஸ்லாங் லெசல்ட்டு ஒரு யூஎஸ் பேஸ்டு JLL. ஆமாம், ஜேஎல்எல் ஒரு யூஎஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். அப்புறம் சிபிஆர்ன்ட்டு அவங்களும் யூஎஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட், ஆமாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்லேயே ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தீங்க? ஆமாம், ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓகே. அது என்னன்னா கிளைண்ட்ஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். கிளைண்ட்ஸ் நம்ம தான் கிளைண்ட்ஸ் மாதிரி. ஆன் பிகாஃப் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்டர் லீட் பண்ணி டெலிவரி பண்றது வரைக்கும் நம்மளோட ஸ்கோப் தான் இருக்கும். 2006 பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி WR Grace 6 16 60 ஆமா, சாரி 60 WR Grace. அவங்க வந்து வெல் ரெப்யூட்டட் இன் வாட்டர் ப்ரூஃபிங் மேனுஃபேக்சரர், யூஎஸ் பேஸ்டு. அவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரீமியர் ப்ராடக்ட். அவங்க அதுக்கு ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட்டும் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ 2016லேருந்து 2021 ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நான் அவங்களோட ட்ராவல் பண்ணேன். டெக்னிக்கல் சர்வீஸ் இன்ஜினியர் ஃபார் சவுத் இந்தியா பார்த்துருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபோர்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணாங்க. நான் தான் அதில் டெக்னிக்கல் சொல்லுது. அந்த WR Grace. WR Grace, ஆமாம். என்னது அது என்ன ப்ராடக்ட்? அவங்க வந்துட்டு ஐடென்சிட்டி பாலிஎத்திலேன்ட்டு பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக மெம்பரேனா கெமிக்கலா? மெம்பரேன் சார். ஆமா, பேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் ஃபார் த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிவியர், ரொம்ப ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ரிக்குவயர்மெண்ட் அதிகமா எங்க தேவைன்னு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் தான். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங்னா பேஸ்ட் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ப்ரெஷர். பேஸ்மெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சிங்கிள் பேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னாலே ஒரு 15 அடிக்கு வாட்டர் ப்ரெஷர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை விஸ்டாண்ட் பண்ணும். அட் த சேம் டைம் வந்துட்டு பிகர் சைஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெம்பரேனியஸ். ஆமா சார். பிட்டுமினஸ் மெம்பரேன் இல்ல சார். ஆக்சுவலி என்னன்னா 20-25 இயர்ஸ் பேக் வரைக்கும் பிட்டுமினஸ் தான் மெம்பரேன் பாத்தீங்கன்னானே. அதுதான் தார் தான் சார். ஆமா, அதை வந்து ஃபேப்ரிகேட்டட் பண்ணிட்டு மெம்பரேனா கொண்டு வந்து பண்றதுதான். பட் அதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அது நிறைய ஃபெயிலியர்ஸ். அதில் ஹீட் பண்ணணும், அந்த ஜாயின்ஸில் ஹீட் பண்ணுறது, நெக்ஸ்ட் இந்த ஹீட் அந்த காங்கிரீட் ஹீட், அது நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன்ட்டு இது ஒரு பாலிமர் தான். அது ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி இருக்கும். அது வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ் அடிஷன்வாங்க. கீழே அது வந்துட்டு ராஃப்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா கீழே போட்டுட்டு மேலே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டிட்டு காங்கிரீட் போட்டாச்சுன்னா காங்கிரீட் ஸ்ட்ரக்சரல் காங்கிரீட்ஸ் மேலே இது வந்துட்டு ஃபேமிலி பாண்டட். ஸோ தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டரல் மைக்ரேஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ கான்கிரீட் முன்னாடியே பண்ணிடுவீங்க. ஆஃப்டர் பிசிசிக்கு அப்புறம் நம்ம ராஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா பிசிசி போட்டுடுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் போடுவோம். ஓகே. நார்மல் வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் எப்படி இருக்குன்னா பேஸ்மெண்ட்ல வாட்டர் ப்ரூஃபிங் மெம்பரேன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ப்ரொடெக்ஷன்ஸ் கிரியேட் போட்டு அதுக்கப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வேற இந்த சிஸ்டம்ஸ் அப்படி கிடையாது. அது வந்து லூஸ்லி லேட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஒரு சின்ன ஒரு வாட்டர் இருந்தா கூட தண்ணி வந்து அது வழியா பாஸ் பண்ணி ராஃப்ட் பாட்டம் தான் தொட்டணும். இந்த சிஸ்டம்ஸ் எப்படின்னா ஸ்ட்ரக்சரல் காங்கிரீட்ஸோட பாண்ட் ஆகிடும். ஓப்பன். ஆமா, அது என்னன்னா விரிச்சு விட்டுடுவாங்க. அதுலயே செல்ஃப் அடசிவ் அந்த இது இருக்கும். எதுனா ஒன்னத்தை ஒட்டுறதுக்கு ஒரு 75 mm உங்களுக்கு செல்ஃப் அடசிவ் இருக்கும். ஒட்டிட்டு விட்டுடுவோம். அதுக்கப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுட்டு காங்கிரீட்ஸ் போட்டாச்சுன்னா அந்த காங்கிரீட்ஸ் வந்துட்டு இது அப்படியே ஒட்டிக்கும். ரொம்ப ப்ரூவன் சிஸ்டம் ஃபார் பேஸ்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நீங்க அந்த தோகா மெட்ரோ, சிங்கப்பூர் மெட்ரோல கூட இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணது. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு 8 இயர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்துட்டு சாய் கன்சல்டிங், JLL, CBREல, அப்புறம் WR Graceல 5 இயர்ஸ் இருந்தேன். 5 இயர்ஸ் இன்னும் வாட்டர் ப்ரூஃபிங். ஆமாம். நீங்கள் பிளான் பண்ணிலாம் வாட்டர் ப்ரூஃபிங்குள்ளே வரல. நீங்கள் PMCல இருந்தீங்க, அதில் வாட்டர் ப்ரூஃபிங். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அவங்க எடுத்தாங்க. அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் டெக்னிக்கல் அட்வைசராக இருந்தேன் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு. ஓகே. உங்களோட ஓன் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓன் கம்பெனி வந்துட்டு 2021 வெளியே வர மாதிரி இருந்தது கம்பெனி விட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் பண்ணாம ஓல்டு பில்டிங் லீக்கேஜ் ரெக்டிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஆமா, வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் வந்து எனி பீப்புள் கேன் டூ தட். அது வந்து ஒரு பெயிண்ட் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி தான். நீங்க சொல்றது புது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வாட்டர் ப்ரூஃபிங் வந்து அது பெரிய இதெல்லாம் கிடையாது. யார் வேணா பண்ணலாம். இதுல வந்து டெக்னிக்கல் திங்ஸ் அதிகமா தேவைப்படும். ஓல்டு பில்டிங் ரெனோவேஷன்ல. ஆமா, நியூ பில்டிங்ல பண்ற வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் ஓல்டு பில்டிங்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி வந்து ஃபெயிலியர் இருக்கும். அப்படி நம்ம சக்சஸ் பண்ணா கூட அதோட டூரபிலிட்டி நம்மளால சொல்ல முடியாதுங்க. 1 இயர்ல திருப்பி அகைன் ஃபெயிலியர் ஆயிடும் அந்த மாதிரி. பிகாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடியே வந்துட்டு அந்த ஸ்லாப்ஸ் எல்லாமே டிட்ரேட்டா இருக்கும், கிராக்கா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அதால இந்த ஒரு இதை ஆரம்பிச்சு. எப்படி நீங்க ஒர்க் பண்ணது ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸ், நியூ பில்டிங்ஸ், பேஸ்மெண்ட்ல அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் இதுல எப்படி இந்த பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங், ஓல்டு பில்டிங்ஸ், அதுல எப்படி உங்களுக்கு டிரான்சிஷன் நடந்தது? ரெசிடென்ஷியல் பில்டிங் இல்லை சார். எந்த ஒரு ஓல்டு பில்டிங்னாலும் பிஹேவியர் சேமா தான் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து
அது ஒரு ஜஸ்ட் கெமிக்கல்ஸை 2 காம்போனண்டா 1 சிங்கிள் காம்போனண்டோ மிக்ஸ் பண்ணிட்டு சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அது அப்ளிகேஷன் பண்றது. இட்ஸ் லைக் பெயிண்ட் அப்ளிகேஷன். வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்ட் இங்க இருக்காங்களா சென்னையில? இல்ல, எல்லாம் மேனுஃபேக்சரர் தான் டாமினேட் பண்றாங்க. ஆமா, டாமினேட் கன்சல்டன்ட்டா ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராடக்ட் போடுங்க, இந்த ப்ராப்ளம்க்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் போடுங்க, அந்த மாதிரி சொல்ல ஆளே கிடையாது. இல்ல இங்க ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்ஸ் வந்துட்டு புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். இல்ல அதான் புது ப்ராஜெக்ட்ஸ்ல ப்ராப்ளமே கிடையாது. அது ஏன்னா ஆர்கிடெக்ட்ஸ் எங்களுக்கும் ஸ்பெசிஃபை பண்ண தெரியும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. சைட்ல இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர், சைட் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அது வந்து நோ பிரெய்னர், அது கோடு இருக்கு, இதான் மெத்தடுன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மெயின் ப்ராப்ளமே வந்து பழைய பில்டிங்கு ஒண்ணுமே பண்ணாடி லீக் ஆகும், இல்ல டேம்ப்னஸ் வரும். அப்படி இல்லைன்னா புதுசா ரெனோவேட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டா வச்சுப்போம். ரெனோவேஷன் பண்றதுக்கு முன்னாடியே சில பில்டிங்ஸ்ல வந்து மேஜரா சில இடத்துல வரும் இல்லையா, இந்த பாத்ரூம் வால்ஸுக்கு வெளியில வரும், அப்புறம் பீம் பாட்டம் கீழே, அதாவது ரூஃப்ல இருந்து ஒரு 1.5 அடி கீழே அந்த இடத்துல ஒரு டேம்ப்னஸ் வரும். இது வந்து நான் சொல்றது டேம்ப்னஸ், லீக்கு கிடையாது. அதே மாதிரி விண்டோ இதை சுத்தி வரும், டெரஸ் ஆர்சிசில வர்றது ரொம்ப டஃப் தான் இல்ல, அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த டேம்ப்னஸ்க்குலாம் அது பிளஸ் இது வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல சொல்யூஷன் சொல்லாதீங்க, என்னென்னலாம் இஷ்யூஸ் உங்களுக்கு வருது இந்த வாட்டர் ப்ரூஃபிங் அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சார், சின்ன ஏரியால எடுத்தீங்கன்னா நிறைய வெட் ஏரியாஸ் இருக்கும். எதுனா அந்த டாய்லெட்ஸ் இருக்குங்க, ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ்ல ஒரு 300 லிட்டர் தண்ணி வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. என்னன்னா இது வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, பில்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்றது என்ன, வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் பண்றாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் சின்ன சின்ன பில்டர்ஸ் கூட இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கன்னா மதர் ஸ்லாப்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க, அந்த சங்கன் ஸ்லாப் பண்ணிடுறாங்க, வாட்டர் டெஸ்டும் பண்ணுவாங்க. ஆமா, டெஸ்டும் பண்ணிடுவாங்க. பட் அதுல வந்து அது வந்து இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். வேற என்ன பண்ணணும், என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா டைல்ஸ் வழியா, ஜாயிண்ட்ஸ் வழியா தண்ணி, ஏன்னா எல்லாமே ஒயிட் சிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க இது வரைக்குமே. அந்த கிரவுட்ஸ் வந்துட்டு நீங்க சொல்றது சங்கன் ஸ்லாப் இருக்கு, சங்கன் ஸ்லாப் இருக்கு, அங்க வந்து பில்டர் வந்து புதுசா கட்டும் போது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுறாங்க, மதர் ஸ்லாப்ல பண்ணிடுறாங்க, அந்த அவேர்னஸ் பண்ணிடுறாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் வந்து அது நம்ம பிளம்பிங் ஃபிட்டிங் வைக்கிறாங்க, ஃபில்லிங் பண்ணுவாங்க, மேல ஒரு பிவிசி பெட் போட்டுட்டு டைல்ஸ் போட்டுறாங்க. டைல்ஸ்ல வந்து கிரவுட்டிங் வந்து இது ஒயிட் சிமெண்ட் போடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆசிட்ஸ் வச்சுட்டு கிளீன் பண்றாங்க. எல்லாமே சர்வெண்ட் வச்சிருக்காங்க, ரொம்ப ஆசிட் வச்சு கிளீன் பண்ணும்போது வந்துரும். ஆமா, அந்த ஆல்கலி வந்துட்டு ஆசிடோட அது சுத்தமா சூட் ஆகாது. சோ வந்து பீல் ஆஃப் ஆயிடும். சோ தட் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜாயிண்ட்ஸ் வழியா தண்ணி உள்ள போற தண்ணி என்ன ஆகும்னா, கீழே இறங்கிட்டு ஸ்பவுட் பைப் வழியா கீழே வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் இஷ்யூஸ் இருக்காது. ஸ்லாப்ல ஸ்பவுட் வச்சிருப்போம்ல, ஆமா, வைப்பீங்க, அடியில வைப்பீங்க பாட்டம்ல. சோ தட் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் இஷ்யூஸ் இருக்காதுங்க. பட் என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த அது கொஞ்சம் க்ளாக் ஆயிடுது, தண்ணி கண்டினியூஸ். ஆமா, க்ளாக் ஆயிடும். ஆமா, அடைச்சிடும். என்ன ஆகுதுன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் டு மைக்ரேட் பிட்வீன் த மதர் ஸ்லாபுக்கும் ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப். அது ஆர்சிசி இல்ல, மதர் ஸ்லாப். அதான் சார், ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப் அண்ட் உங்களோட டைலுக்கு நடுவுல மார்ட்டர்ல ஸ்டார்ட் பண்ண மார்ட்டர். ஓகே, அந்த ஃபில்லிங், அந்த மார்ட்டர் வந்து எப்பயுமே ஈரமா இருக்கும், அது பார்த்தாலே தெரியும்னா டைல் வெளியா உள்ள போகுதுன்னு தெரியும். பட் அந்த தண்ணி வெளியில போக ஸ்பவுட் கொடுத்துருக்கோம், ஸ்பவுட் கொடுத்துருப்பீங்க, அடைச்சிக்குதுன்னு. ஸ்பவுட் அடைக்க உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சன்கன் கொனிக்கு மேல தண்ணி வந்துட்டு சேச்சுரேட் ஆயிடும், அந்த ஃபில்லிங் மெட்டீரியல் சேச்சுரேட் ஆயிடும், தண்ணி ஆயிடுது. ஆமா, என்ன ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் மேல வந்துட்டு தண்ணி வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகுது. நீங்க ஸ்ட்ரக்சரல் ஸ்லாபுக்கு மேல வால்ல அதுவும் போகும் சார். அதுதான் உங்களுக்கு வால் எலிமெண்ட்ல எங்கெங்கெல்லாம் டச் ஆகுதோ கேபிலரி ஆக்ஷன்ஸ்ல மூவ் ஆகும். இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் என்ன ஆகும்னா, அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பிரிக்குக்கும் அந்த ஆமா மதர் ஸ்லாபுக்கும் அந்த மாட்டர்ல டிராவல் ஆகி நீங்க ஹால்ல கூட போயிடும், சொட்டும். ஓகே, டைல் லெவல்ல வந்து நீ குன்றீங்க, கரெக்ட்டா? ஆமா, இந்த டைல் கீழே இப்படி போகும். சில ரூஃப்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சொட்டும், கீழே வித்துக்கு. ஆமா, சொட்டும். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க இந்த ட்ரிப்பிங் இஷ்யூஸ் அபார்ட்மெண்ட்ஸ்ல. இவங்களோட சங்கன் ஸ்லாப் வந்து கீழ் வீட்டோட இதுல இருக்கும். ஆமா, சோ அப்ப இந்த ஜங்ஷன் வழியா வெளியில போயிடும். ஆக்சுவலி நீங்க என்னதான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண, அங்க பாத்ரூம் இருக்குன்னா இந்த கார்னர்ல நமக்கு உங்களுக்கு என்ன வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் பண்ணாலும் அந்த டோர் ஆண்ட வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. அது வெறும் மாட்டர் தான் வச்சிருப்பாங்களே. என்னன்னா தண்ணி மேல போகும்போது மூவ்மெண்ட் ஆயிடும். நீங்க கண்டினியூஸா நீங்க பாருங்களேன், ஒரு நாளைக்கு 300 லிட்டர் தண்ணி ஊத்துறோம், அப்படியே உறிஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 அடி 40 அடி வரைக்கும் போகும். இதை ப்ரிவென்ட் பண்ணணும். சோ இந்த பாத்ரூமுக்கு வெளியில டேம்ப்னஸ் கீழே வரது, நம்ம ஃப்ளோர்ல வரதும் மேல பாத்ரூம் இருக்குன்னு சொல்லி கீழே வருது. ரூட் காஸ் வந்து நீங்க சொல்றது வந்து அந்த டைல்ல இருக்கிற தண்ணி, அந்த கிரவுட்டிங்ல இருக்கிற இதனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 3 வருஷம் 5 வருஷத்துல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கசிஞ்சு அது சேச்சுரேட் ஆகி மேல வர்றது வந்து கேபிலரி ஆக்ஷன் மூலமா நமக்கு இங்க மேல. இதுல அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்சிங்கா என்ன இருக்கும்னா, இது எந்த டாய்லெட்ல இருந்து வருதுன்னே தெரியாதுங்க.
ஏன்னா 4 டாய்லெட்ஸ் பக்கத்துல இருக்கும், பக்கத்துல இருக்கும். நெக்ஸ்ட் அந்த டாய்லெட்டோட தண்ணி 50 அடி வரைக்கும் வெளியே வரும். அந்த யூனிட் இந்த யூனிட்லாம் போகுதுன்னே தெரியாது, மூவ் ஆயிடும். ஏன்னா நீங்க அது மூவ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாட்டர் பாத்தீங்கன்னா நீங்க அந்த டைல் கீழே போடுற மாட்டர் வந்து லீன் மாட்டர் தான் போடுவாங்க. அதுக்கு மேல சிமெண்ட் பால் வச்சு மரத்தோட வேறு மாதிரி அதை போட்டா அது எங்க இது இருக்கோ தேடி போயிடும். ஆமா, மேக்ஸிமம் ரூஃப் ஸ்லாப் வந்து சவுண்டா தான் இருக்குங்க, ட்ரிப் ஆகாது. சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய ட்ரிப்பிங் நாங்க பாக்குறோம் ரூஃப் ஸ்லாப்ஸ்லாம். ஆமா, இதுல பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இதை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல கூப்பிட்டாங்கன்னா நாங்க போறதே கிடையாது. எதுக்கு போறது இல்லைன்னா அங்க கோஆபரேஷன்ஸே இருக்காது, மேல் வீட்டுக்காரங்க உள்ளே விட மாட்டாங்க. அது இல்லாம இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். எங்களுக்கு டைம் தேவைப்படும், அதுக்கேற்ற டைமும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சரே எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம்க்கு வருவோம். அது வந்து ஒரு நம்ம கல்ச்சரலி நம்ம ஊர்ல இருக்கிற ப்ராப்ளம் அபார்ட்மெண்ட்ஸ்ல. எனக்கு இது வந்து ஓகே, இது பேசிக்கா கிளியரா இருக்கு. இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா அதான் சார், இன்னைக்கு உள்ள இன்ஜினியர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கு. என்னன்னா வந்து கீழே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுறாங்க, வெட் ஏரியாஸ், பால்கனிஸ் அண்ட் டாய்லெட்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் மேல இருந்து வர்ற தண்ணி கீழேயே இறங்கக்கூடாது. நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குங்க இன்னைக்கு. எபாக்சி கிரவுட்டிங் எக்ஸப்ட் பிரீமியர் பில்டர் தவிர்த்து யாருமே பண்றது கிடையாதுங்க. என்ன பண்ணணும் திருப்பி சொல்லுங்க. டைல் ஜாயிண்ட்ஸ்ல வந்து டைல் ஜாயிண்ட்ஸ் வழியா தான் தண்ணி இறங்குதுங்க. டைல்ஸ் வந்து இம்பர்மியபிள் நேச்சர் தான் உங்களுக்கு. ஜாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எபாக்சி கிரவுட் எக்ஸ்பர்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஒயிட் சிமெண்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி நம்ம வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். திருப்பி வந்துட்டு அதுல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். புது பில்டிங் கட்டும்போது நார்மல் வெட்டேரியா வாட்டர் ப்ரூஃபிங் தாண்டி அந்த டெஸ்டிங்கு எல்லாம் பண்ணணும், அந்த ஸ்ப்ரவுட் வைக்கணும், பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணிடணும். டைல் போட்டுட்டு அந்த இடத்துல ஜாயின்ஸ்ல ஈபாக்சி கிரவுட்டிங் பண்ணணும். ஒயிட் சிமெண்ட் பண்ணக்கூடாது. ஒயிட் சிமெண்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது, அப்படிதான் நான் சொல்றது. இது ஒரு பண்ணா ஒரு மேஜர் இது. ஓகே, இப்போ என்னதான் பண்ணாலும் திருப்பியும் ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல வரும்ல. பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். யார் பண்ணணும்? ஓனர் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்க ஓனர் பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணணும். லைக் என்ன, ஃபுல்லா எடுக்கணுமா? டைல எடுத்துட்டு? இல்ல சார், எடுக்கணும்னு தேவை கிடையாதுங்க. பில்டிங்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு ஒரு பீல் ஆஃப் ஏதாவது வாட்டர்னால வந்துட்டு ஏதாவது ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி வரவே இல்லை. வீடு பார்க்க நல்லா இருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை பண்றது நல்லது இல்ல. காரை சர்வீஸ் விடுற மாதிரி. அது ஆக்சுவலி என்னன்னா, நீங்க அந்த எபாக்சி கிரவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பில்டிங் பண்ணும்போது பண்ணீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ்க்கு வெளியே வராது. ஏன்னா அது வந்து 3 mm ஸ்பேசர் வச்சு நீங்க பண்ணணும். எக்ஸ்பர்ட் வச்சு பண்ணீங்கன்னா சுத்தமா வராது. ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் கூட்டு வந்து கம்ப்ளீட்டா எல்லா யூனிட்டும். ஆமா, ஏன்னா எதுக்குன்னா எப்படி இது மாறுதுன்னா, சில பேர் வந்து டாய்லெட்ஸை உடச்சு மாத்திடுறாங்க, பிளம்பிங்ஸ் மாத்தும் போது டைல்ஸ் உடைச்சிடுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தேவை இருக்குன்னா பண்ணிக்கலாம். டேப்னஸே இல்லாட்டியும் ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பண்றது நல்லதுங்க. டேம்னஸ் வெளியில ஈரெல்லாம் இல்லாட்டியும் உங்க வீட நீங்க நான் சொல்ற லாஜிக் என்னன்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினா 6 மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி இன்ஜின் ஆயில் மாத்தணும், பிரேக் இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படியும் அது ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்கிக்கணும். இப்ப நம்ம இந்த பீரியாடிக்கல் செக்கிங்ன்றது ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா இந்த பீரியாடிக்கல் செக்கிங் எவ்வளவு ஆக போகுது? ஆமா, ஒன்னும் ஆகாது. அது பண்றது நல்லதுங்க. அண்ட் இதுதான் நம்மளோட லைஃப் டைம் அசெட். ஸோ இதை 3 இயர்ஸ் ஒன்ஸ் நாட் ஜஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங், இன்ஃபேக்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம், எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணலாம். ஆமா இல்லையா? உங்களுக்கு உங்களோட ஜாயினரி, டோர்ஸ், விண்டோஸ், ஃப்ளோரிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒரு கம்ப்ளீட் செக் ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணா யுவர் ஹவுஸ் பிளம்பிங்ஸ் பண்ணியாகணும் சார். 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பிளம்பிங்ஸும் பண்ணணும். ஆமா, அதான் நான் சொல்றேன். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஏர்கான் இருந்ததுன்னா ஏர்கானு, ஜாயினரி, டோர்ஸ், விண்டோஸ் அதை ஒரு தடவை செக் பண்ணணும், கிரில்ஸ் செக் பண்ணணும், வேற சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே செக் பண்ணணும். பிளஸ் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் இதுவும் சேர்த்து செக் பண்ணணும். நல்லது. திஸ் இஸ் மஸ்ட் சார். ஃபார் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி, 3 to 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி. இன்னும் ஓல்டாக அந்த நம்ம அந்த டெனூர் கம்மி பண்ணிக்கணும். அந்த இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு புது பில்டிங் கட்டும் போது கீழே போகாம இருக்கிறது தாண்டி மேல இருந்து வராம இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஈபாக்சி கிரவுட்டிங் மஸ்ட்னு சொல்லிட்டீங்க. 1 பாயிண்ட். 2வது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பீரியாடிக்கல் சர்வீஸ் பண்ணிடுங்க, பர்டிகுலர்லி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு தடவை டேம்ப்னஸ் உள்ள இறங்கிடுச்சு மெயின் ஸ்ட்ரக்சர்ல, கான்கிரீட்ல, பிரிக் ஒர்க்லன்னா அவ்வளவுதான், உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தே போயிடும். ஆமா, ஸ்பைனல் கார்ட் மாதிரி. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது, இங்கெங்கயோ லீக் ஆயிட்டு இருக்கும், டாய்லெட் அங்க இருக்கும். ஓகே, அது இன்டர்னல் வால், இன்டர்னல் கார்னர். இது டாய்லெட் அங்க இருக்கும், உள்ள தண்ணி வர வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், நான் சொல்றது 8 இயர்ஸ் மேல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா டாய்லெட்டை வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணோம். ஒரு 1 மந்த்ல வந்து அந்த டேம் ஆஃப் ஆயிடும். அதை பண்ணதுக்கு அப்புறமும் கிளைண்ட் இன்னும் ஈரமா இருக்கு, இருங்க கொஞ்ச நாள் ஆகும், எதுனா வெயில்லையா துணி காய போடுற மாதிரி கொஞ்ச நாள் ஆகும், அது ட்ரை ஆகணும்னு சொல்லி ஒரு 1.5 months கழிச்சு போச்சு ஆயிடும். எனக்கு புரியவே இல்லை, என்னடா இது ஆட்டோ திருப்பினா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடுன்ற மாதிரி இருந்தது.
பட் அப்பதான் எனக்கு ரியலைஸ் பண்ண இன்னொரு இன்ஜினியர் ஒருத்தர் சொன்னாரு, ட்ரீயோட ரூட்ஸ், மரத்தோட வேர் இருக்கும்ல, அது எப்படி போகும்னே சொல்ல முடியாது. அது உங்களுக்கு லைட்டோ இல்ல தண்ணியோ இல்ல நியூட்ரியன்ஸ் எங்க கிடைக்குதோ அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகும். எங்க பில்டிங்ல பாறைக்குள்ள எங்க வேணா போகும். வாட்டர் அதே மாதிரி, வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. ஆமா, ஃபைன். 2 பாயிண்ட் ஓகே. இப்ப 3ஆவதா வந்து இப்ப என் வீட்டுக்கு வெளியில டாய்லெட் வால்ல எனக்கு அந்த கீழே வந்து அந்த டேம்ப்னஸ் வரும். இது நிறைய பேருக்கு இது எபாக்சி கிரவுட் பண்ணனே நின்னுடும் சார். மேல உள்ள தண்ணி மேல இருந்தே ட்ரெயின் வழியா ப்ராப்பரா கொண்டு போயிடுறோம். சோ தட் உங்களுக்கு பில்டிங் இது வந்து எப்படி, சரி இப்போ என் ஃப்ளோர் இங்க இருக்கு, என்னோட டாய்லெட் இங்க இருக்கு, பக்கத்துல செவுரு இருக்கு, இது என்னோட பெட்ரூம். இப்ப இந்த செவுத்தோட டாய்லெட் செவுத்தோட இதுல எனக்கு கீழே இங்க ஸ்கட்டிங் லெவல்ல இருக்குங்க. ஸ்கட்டிங் லெவல்ல இருக்கு. தட் இஸ் ஆல்சோ காசஸ் ஆஃப் இந்த டாய்லெட்ல கேபிலரி மோஷன் வழியா வருது. ஆமா. இப்ப அதை நான் ட்ரீட் பண்ணனும்னா என் டாய்லெட்ல எபாக்சி கிரவுட்டிங் தான் பண்ணணுமே. இல்லனா நான் டைல் எடுத்துட்டு ஃபுல்லா சரி பண்ணனும். அது வேண்டாங்க, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது சோ இது வந்து பிரிட்டி சிம்பிள் தான். ஆமா, நீங்க வந்து ஒரு யூனிட் கட்டினீங்கனாலே அதிகமான சீக்வன்ஸ் இருக்கிறதே டாய்லெட் தான். எபாக்சி கிரவுட்டிங்னு சொல்றீங்களா, அதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்ராக்ஸா? ஒரு டாய்லெட்ஸ் 4500 rupees வரும் சார். எப்படின்னா மெட்டீரியல், ஆமா, இப்போ எப்படின்னா ஒரு டாய்லெட்ஸ்ல இருந்து அந்த ஜாயின்ஸ்ல இருந்து கீழே போகுது. இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 4500 கட்டிங் பண்ணி, ஏன்னா ஸ்பேசர் ஜாயின்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா இல்ல, நீங்க முன்னாடியே பண்றீங்க அப்படின்னீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் தான் தேவை இருக்கும். ஏன்னா அதே பேர் எனிவேஸ் போட்டு, ஆமா, அந்த லேபருக்கு நீங்க பழச விட்டுருங்க, அதாவது ஆல்ரெடி கட்டினதை விட்டுருங்க. இப்போ நியூல பண்ணணும்னா 2000 rupees, 1500 to 2000 rupees தான். இல்ல ரெனோவேட் பண்ணிட்டு, நம்ம ரெனோவேஷன்ல இல்ல, நான் வீட்ல இருக்கேன், எனக்கு இப்ப வருது, நான் 4500 வேணும். சோ டாய்லெட் வால்ல கீழ டேம்னஸ் இருந்தா only 4000 5000ல முடிஞ்சிடும். ட்ரையல் அண்ட் எரர்ல இல்ல, இது 90% இது சரி பண்ணிடும். ஆமா, ஓகே. இப்ப அதே இது எனக்கு டாய்லெட் வால் மேல இருக்கு, மேல இருக்க டாய்லெட்னால வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? டாய்லெட்ஸ்ல இருந்து தண்ணி கீழே லீக்கேஜ் ஆகுதுன்னா 3 சோர்ஸ் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து த்ரூ த டைல் ஜாயின்ஸ் 100% இருக்குங்க, எஸ்பெஷலி ஃபார் த அபார்ட்மெண்ட். இல்ல டைல் ஜாயிண்ட்ல அந்த சங்கன் ஸ்லாபுக்கு வந்துரும். பட் அங்க இருந்து எனக்கு கீழே இருக்க ஃப்ளோருக்கு எப்படி வருது? கான்கிரீட் வழியாவே வரும்ன்றீங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க சார்? சீலிங்ல வந்து ட்ரிப்பிங் சொல்றீங்களா? எனக்கு வந்து இப்ப இங்க ஒரு டாய்லெட் இருக்கு இந்த ரூம்ல, இதுக்கு மேல ஒரு டாய்லெட் இருக்கு, எனக்கு அங்க லீக் ஆகுது, அங்க டேம்ப்னஸ் இருக்கு. அதான் சார், சேம் தான். என்னன்னா மொத்தம் 3 சங்கன் ஸ்லாப் இருக்கு, இதை தாண்டி எப்படி வருது? அது ஆர்சிசி இல்ல சார்? ஆர்சிசில கூட வரும். கண்டினியூஸ் வாட்டர் கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆமா போயிடும் உங்களோட சவுண்ட். இப்போ சரி, ஓகே, வந்துடுச்சு. இப்ப நான் அதை ரெக்டிஃபை பண்ணனும்னா நான் என்ன பண்ணணும் சார்? ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் முதல்ல சோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு டாய்லெட்ல இருந்து லீக் இருக்கு அப்படின்னீங்கன்னா 3 சோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வால் பைப்ல இருந்து வருங்க. வால் பைப்னா எதுனா அதிகமா வர்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம முறுப்போம் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து சொட்ட ஆரம்பிச்சிடும். அது நீங்க எபாக்சி கிரவுட் பண்ணா கூட இந்த இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ண முடியாது. இது எப்படின்னா டைல் வழியாவே உள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பண்ணணும், ஒரு டாய்லெட்ல வந்து ஒரு ஓல்டு பில்டிங் ஒரு 5-7 years ஆயிடுச்சு, ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா எபாக்சி பண்ணிடணும். பண்ணிட்டு 2 or 3 weeks வெயிட் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். தெரியலையா, அதுக்கப்புறம் வால்ஸ்ல வந்துட்டு ப்ரெஷர் டெஸ்ட் பார்க்கணும். பைப்ஸ்ல வந்துட்டு அது பார்க்கும்போதே ஜாயின்ஸ்ல ஏதாவது இருக்குமான்னு தெரியும். அந்த ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணும்போதே அது பிளம்பர் தான் பண்ணுவாங்க. ப்ரெஷர் டெஸ்ட்னா பிளம்பிங் லைன்ஸ்ல சொல்றீங்க? பிளம்பிங் லைன்ல வால்ஸ்ல அது பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எல்லா ஃபிட்டிங்ஸ்ல எடுத்துட்டு ஒரு வாட்டி அந்த த்ரெட்டை போட்டுட்டு டைட் பண்ணிடணும். எல்லா ஃபிட்டிங்ஸையும் டைட் பண்ணிடணும். பண்ணிட்டு ஒரு வாட்டி ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல உள்ள இஷ்யூவும் ரிசால்வ். ப்ரெஷர் டெஸ்ட்னா ஓகே, அந்த பைப்ல ரிலீஸ் ஆகுறதுனால அது செவுத்துல போய் அது மூலமா டேம்ப்னஸ் இருக்கு. வாட்டர் லைன் பைப் சார். 3வது சோர்ஸ் ஆஃப் த இது பாத்தீங்கன்னா லீக்கேஜஸ் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பிளம்பிங் சீவர் லைன் அண்ட் சன்லைன் லைன், அந்த 2 லைன் அதுல வந்து இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஆனா அது இஷ்யூஸ் ஆகாதுங்க, ஏன்னா என்னைக்குமே பரிட் ஆயிடுச்சு இனிஷியல் டைம்ல அப்படின்னீங்கன்னா மினிமம் 20 years நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. ஏன்னா இது எக்ஸ்போஸ்ல இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா ஜாயின்ஸ்ல இஷ்யூஸ் அந்த மாதிரி வரும். பட் அட் த ஒஸ்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, கல்லில அந்த மாதிரி ஆயிடுதுன்னா கம்ப்ளீட்டா உடச்சி எடுத்துட்டு கீழே வரைக்கும் மதர் ஸ்லாப்ஸ் வரைக்கும் உடச்சி எடுத்துட்டு தான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். ஓகே, இது 3 சோர்ஸ். இது 3 சோர்ஸ் எனக்கு புரியுது. இப்ப ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, நம்ம ஊர்ல இண்டிவிஜுவல் வீடா இருந்தா பிரச்சனை இல்லை, என் வீடு எல்லாமே நான் தான் பண்ணி ஆகணும்னு பண்ணிடுறேன். நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இப்போ இப்படி கேக்குறேன், கீழ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க வந்து சீப்பேஜ் தெரியுது. இப்ப இதுக்கான காரணம் வந்து எங்க ஃப்ளோர்ல இருக்கிற டாய்லெட். ஓகே, கீழே இருந்து அவங்க ஓனர் வந்து கீழ் ஓனர் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்ல உங்க வீட்டு டாய்லெட்டால எனக்கு வருது. பொறுப்பா நான் என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என் வீடு நல்லா இருக்கு. ஆனா என்னோட டாய்லெட்னால அதுல இருக்கிற இஷ்யூஸ்னால கீழே போகுது. நான் பில்டர் கிடையாது, நான் யார்கிட்டயோ வாங்கியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல சார், அதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போறோம். சில ப்ராஜெக்ட்ஸ்ல அசோசியேஷன் ஹெட் வந்து அவங்க வந்துட்டு ப்ராப்பரா லீட் பண்ணுவாங்க. 50% கீழே உள்ளவங்க, 50% மேல உள்ளவங்க. அவங்க அசோசியேஷன்லாம்
அது வந்து அது ஒரு டேர்ம்ஸாவே வச்சிருக்காங்க. நிறைய அசோசியேஷன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அப்படிதான் பண்ணணுமா? அது கரெக்டா? ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் காசே தர வேணாம், பண்ணாதீங்க அப்படின்றேன். அப்படிதான் சொல்றாங்க. பட் ஆக்சுவலி என்னன்னா உங்களோட ஃப்ளோர் ஸ்லாப் தான் அவங்களோட ரூஃப் ஸ்லாப். உங்களுக்கும் 50% நீங்க சொல்ல நான் எப்படி ப்ரூவ் பண்ணேன்னு கேட்பாங்க. இல்ல ஆக்சுவலி டிட்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ளோர் ஸ்லாப் தான் ஆகுமே. ஆமா, ஏன்னா உங்களோட ஃப்ளோர் ஸ்லாப் அவங்களோட ரூஃப் ஸ்லாப். அவங்களுக்கு இஷ்யூஸ் தெரியுது, உங்களுக்கு இன்டைரக்டா வரப்போகுது, அவங்களுக்கு டைரக்டா தெரியுது. என்ன சொல்லணும்னா இப்போதைக்கு உங்களுக்கு டேம்ப்னஸ் உங்க வீட்டுல இல்ல, எனக்கு டேம்ப்னஸ் தெரியுது, இப்பவே சரி பண்ணி 50-50 போட்டு பண்ணிடலாம். அப்படி பண்ணலன்னா உங்க ரூஃப் ஸ்லாப், உங்களோட ரூஃப் ஸ்லாப் தான் அடி வாங்குது. ஆமா, அப்படின்னு கீழே விழும், உங்க வீடும் போகும். ஆமா, கீழ் வீட்டுக்காரங்களுக்கு ரூஃப், அவங்களுக்கு சஃபர் ஆகும். உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்லாப், உங்களுக்கும் ஃபங்க்ஷன் இருக்காது ஒரு டைம்க்கு அப்புறம். ஏன்னா டிட்ரேஷன் ஆகிட்டே இருக்கு. வாட்டர் கான்டாக்ட் ஆகி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா another 2 yearsல வந்துட்டு காங்கிரீட் ஃபால் ஆயிடும். ஸோ இது என்னன்னா அபார்ட்மெண்ட்ல கோ லிவிங்ல இருக்கும்போது உங்க வீட்டுல டேம்னஸ் இல்லாட்டி உங்களால கீழ் வீட்டுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ஆக்சுவலா உங்களோட ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப் தான் அடி வாங்குது. ஆக்சுவலி எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு பொறுப்பு இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு மேல இருக்கிறவனுக்கு லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு அடி வாங்கும். ஆமா, ஓவராலா ஆமா உங்களோட அசெட்ஸும் போது உங்களோட அசெட்ஸும் போது 50-50 ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்றது தான் ஆக்சுவல் கரெக்டான. கீழ் வீட்டுக்காரங்களுக்கு ரூஃப் ஸ்லாப், உங்களுக்கு மேல் வீட்டுக்காரங்களுக்கு அது ஃப்ளோர். ஓகே, சில பேர் இருக்காங்க, சில கேரக்டர்ஸ், அதாவது அவங்களோட ஸ்லாப் சரியில்லாதனால தானே எனக்கு டேம்ப்னஸ் ஆகுது, இவன் வீட்டுல தான் டேம்ப்னஸ் இருக்கும், அவன் ஸ்லாப் சரியில்லாம தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு 100% அவனையே கொடுக்க சொல்லி சண்டை போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? நிறைய நடக்கும் சார், அதுவும் அந்த மாதிரியே நிறைய நடக்குங்க. அது பண்ண முடியாதுல்ல, 50-50 பண்ணிக்க வேண்டியது. ஆக்சுவலி எனக்கு நிறைய கேஸ் ஸ்டடி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கீழ் வீட்டுக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி எல்லா இடத்துலயும் சொட்டும், 5 வருஷமா சொட்டிட்டு இருக்கோம். மேல் வீட்டுக்காரர் என்ன சொல்லிருக்கா, நான் பண்ணிட்டேன் பிளம்பர் கூட்டு பண்ணிட்டேன் சொல்லியிருக்காரு. ஆனா எதுவுமே பண்ணலைங்க. ஏன்னா அவருக்கு வந்து இம்பாக்ட் இல்லைங்க. பட் கீழ் வீட்டுக்காரங்க வந்துட்டு அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அசோசியேஷன் போயிட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்து, ஸோ பேசிக்கலி இந்த அசோசியேஷன், அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ் வந்து வாட்டர் லீக்கேஜ் அண்ட் பிளம்பிங்க்கு ஸ்ட்ராங்கான பாலிசி வைக்கணும் அவங்க பைலாஸ்ல. ஆக்சுவலி சார் அதான் அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வச்சிருக்காங்க சார். எந்த ஒரு அபார்ட்மெண்ட் போங்க, எலக்ட்ரிக்கல் கம் வந்துட்டு பிளம்பிங்க்கு சர்வீஸ் வச்சிருக்காங்க. ஆனா வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து யாருமே சர்வீஸ் வைக்கவே இல்லை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் ஓல்டு பில்டிங்க்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கன்சல்டிங் கிடையாதுங்க. அதுக்கு நல்ல நாலேஜஸ் யாருமே கிடையாதுங்க. இவங்க எல்லாமே எதை ரெஃபர் பண்றாங்கன்னா யூடியூப்ஸ் இல்லைன்னா வந்து நிறைய இந்த மாதிரி மேனுஃபேக்சரர் ப்ராடக்ட் கெமிக்கல்ஸ் இருக்கு, அதை போட்டு இந்த மேனுஃபேக்சரர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அது எதுக்குன்னு உண்டான ஒரு தனி கேரக்டர் இருக்கு. ஆனா எல்லாமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை பிளைண்டா இவங்க வந்து போய் யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி யூஸ் பண்ணி பில்டிங்கே நல்ல பில்டிங் கூட நியூசன்ஸ் கூட நிறைய ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாம அதை வந்து இவங்களே அதோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறது கூட காரணமாகவும் இருக்காங்க நிறைய. பேசிக்கலி வாட்டர் ப்ரூஃபிங்ன்றது வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷலைஸ்டான ஃபீல்ட். நம்ம ஊர்ல தான் கிடையாது. லண்டன்ல இருக்கும்போது நிஜமாலே வந்து புது ப்ராஜெக்ட்கே வில் ஹேவ் வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்ட். ஆமா, அங்க இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சாலும் வாட்டர் ப்ரூஃபிங்னு வரும்போது அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க நிறைய இந்த விக்டோரியன் ஜார்ஜியன் பில்டிங்ஸ், பழைய பில்டிங் ரெனோவேஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் பிளானிங் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சொல்றாங்களோ அதான் பண்ணணும். ஸோ அங்க வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்சின்றது ஒரு செம்ம நீஷ் அது. ஆமா, இங்க நமக்கு ஆக்சுவலா தேவை இருக்கு. ஆனா இங்க நீங்க மேஜரா போனீங்கன்னா இங்க உள்ள அபார்ட்மெண்ட்ஸ்ல உள்ளவங்க ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸை சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இங்க இது பண்ண நின்னுடுச்சு, அது பண்ண நின்னுடுச்சு, யூடியூப் இன்ஸ்டாகிராம பார்த்து எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு. ஆமா, அதுக்கு வந்து ப்ராப்பரா வந்துட்டு எந்த ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்லயும் வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்ட்னு ஒரு கிடையாது. வாட்டர் ப்ரூஃபிங் தனியான ஒரு சர்வீஸ் பீப்புள்ஸும் கிடையாதுங்க. பிளம்பர் தான் அதை அட்டென்ட் பண்ணுவாங்களே. இது இன்னொரு மேஜர் இது. இந்த மாதிரி டேம்ப்னஸ் வருது, நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours வந்து விசிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு அந்த கன்சல்டன்சிக்கு பே பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து நீங்க வேலை செய்யல. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரூடெண்டா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா இன்ஃபர்மேஷன், ஆமா, அங்கேயே எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே மாட்டாங்க. அது நீங்க ரொம்ப ஹார்டா 1 or 2 அபார்ட்மெண்ட் தான் நீங்க பார்க்க முடியும். அதுவும் இப்ப பெரிய ஸ்கேல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யாரும் ரெஸ்பான்ஸ்ல எடுக்க மாட்டாங்க. அதுல என்னன்னா அங்கேயே ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்துட்டு இவ்வளவு ஃபீஸ் ஆகும்னு சொல்றதுக்கு கூட பயப்படுவாரு. ஏன்னா அவர் சொல்லியாச்சுன்னா அவரு ஆனா நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, இப்ப நீங்க சொல்றதுல ஒரு பேசிக் நம்மள வந்து அங்க என்னன்னா ஒரு டூல் மாதிரி வச்சுப்பாங்க சார். அந்த அசோசியேஷன் ஹெட்டே வந்து நம்மள டூல் மாதிரி வச்சு நம்ம மூலமா சொல்ல வச்சு நம்ம மூலமா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ண வச்சு நம்மளே வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்கிற மாதிரி வச்சு. அபார்ட்மெண்ட் விட்டுருங்க, அது நான் உங்களை கேக்குறேன்.
பேசிக்கலி நீங்க ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணி சைட்டுக்கு போய் டேம்ப்னஸ் எங்க வருது, எங்க லீக் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் அது சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னு இல்லை. ஆனா நீங்க போயிட்டு வரதுனாலே ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் ஆகுதுன்னா தே ஹேவ் டு பே யூ வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்சி பண்ணணும். ஏன்னா இப்ப எங்க ஆஃபீஸ்ல பிரிண்டர் ரிப்பேர் ஆச்சு. என்ன ரிப்பேர்லாம் தெரியல. பிரிண்டர் வந்து செக் பண்ணிட்டு போறதுக்கு தேர் ஆஸ்கிங் 700-800 which is fair. ஏசி வரல அப்படின்னா ஏசி மெக்கானிக் அவங்களை கூப்பிடணும்னா தேசே நாங்க வந்து பார்த்துட்டு போனாலே யூ ஹேவ் டு பே மினிமம் 700-800. நீங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட டைம் இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு நடக்கிற ஒரு 5-6 ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ரெஃபரல்ல வராங்கன்னு சொல்லி நீங்க நிறைய தடவை போவீங்க. இப்போ இந்த மாதிரி 10 இடத்துக்கு போகும்போது 10 இடத்துக்கு அவங்க தரலன்னா தென் இட் பிகம்ஸ் நோ யூஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சொல்யூஷன் வராது, உங்களுக்கும் வராது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எவனாவது வந்து விற்பான், இதுதான் சார்னு சொல்லி கெமிக்கல்ல போட்டு சிமெண்ட் பாலில் கரைச்சி போட்டு விட்டுருவான். தென் யூ வில் பி சஃபரிங். ஸோ பேசிக்கா இஃப் யூ ஆர் காலிங் அ வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்ட் ஆர் எனி கன்சல்டன்ட், பிளம்பிங் கன்சல்டன்ட், எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட், டோர் விண்டோஸ்க்கு கார்பெண்டரு, ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ், நம்ம ஊர்ல தேர் டைம் அண்ட் தேர் நாலேஜ் இஸ் ஆஃப் வேல்யூ. யூ ஹேவ் டு பே தம் when they make a visit. ஓகே, அப்படி இல்லைன்னா யூ வில் பி டேக்கன் ஃபார் அ ரைட். நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து இஷ்டத்துக்கு ஆடு போடுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய கம்பெனி, எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணுவாங்க. நீங்க அங்க போய் பே பண்ணுவீங்க. ஃபைன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ வில் கிவ் அ கோட் இல்லையா, என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு கோட் கொடுக்கணும். ஒரு கோட் தருவீங்க. இப்போ அந்த கோட் தரும்போது நீங்க மெட்டீரியல், லேபர் எல்லாம் தருவீங்க. பட் நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே நான் ஆர்கிடெக்ட்ன்றதுனால நீங்க சொல்றது எனக்கு புரியும். ஸோ நான் எப்படி அது உங்களோட ஒர்க் பார்த்தேன்னா, நீங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு பாடியை டயக்னோஸ் பண்ற மாதிரி டெம்பரேச்சர் பார்த்துட்டு, ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை இந்த வைரஸா இருக்கும்னு சொல்லி டெஸ்டிங்க்கு தான் வந்து இது தருவாங்க, ஒரு பேசிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் தருவாங்க. 3 நாள் கழிச்சு சரியாகலன்னா திருப்பி வா அப்படின்வாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க, எடுத்த உடனே போய் இது பண்ண மாட்டாங்க. 3 நாள் கழிச்சு வராதப்ப அப்ப வந்து சரி போய் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, இது ஒரு வேலை இந்த டைப் ஆஃப் இதுவா இருக்கும், அந்த டைப் ஆஃப் இருக்கும், அப்ப திருப்பி டயக்னோஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் வந்த அப்புறம் தான் ஓகே உங்களுக்கு வந்து இது இருக்கு, வாடவர் டைஃபாய்டு இருக்கு, மலேரியா இருக்கு, ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதோ இல்ல அதுக்கான டயக்னாஸ்டிக் பண்றதோ இருக்கும். நான் உங்களோட ஒர்க் பார்க்கும்போது அதே தான். எங்க வீட்டுல அந்த இது பண்ணீங்கல்ல, அந்த டெரஸ்ல இருந்த ஸ்டார் கேஸ், அது வந்து அவங்க ஒழுங்கா பண்ணாததுனால இது 10 வருஷம் பழைய பில்டிங். எனக்கு வந்து இங்க வால்ல லீக் ஆச்சு உள்ள. ஸோ அது பார்க்கும்போது நீங்க தான் ட்ரையல் தண்ணி ஊத்தி பார்த்து வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து யூ டிட். ஸோ நீங்க கோட் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ட்ரையல் அண்ட் எரர்னு. ஆமா, ட்ரையல் பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகலாம், கிளைண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க இங்க, ஏன்னா இவ்வளவு பண்ணீங்க, இது பண்ணீங்க, தண்ணி வருது அப்படின்வாங்க இல்லையா. ஆமா, அது சொல்லுவாங்க. அந்த இப்போ காஸ்ட் எல்லாம் பேர் பண்ணிடுவாங்க. ஆனா பண்ண மாட்டாங்க சார், அதுவும் லாஸ். ஆமா, ஆகும். ஐயோ, இப்போ டாய்லெட்ஸே பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே டாய்லெட்ஸ் லீக் ஆகும். நாங்க வந்து எபாக்சி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பிளம்பிங்க வந்துட்டு பேசிக்கா ஆமா, ஆனா 95% எபாக்சில ஆயிடும். ஏன்னா அதுதான் 100% இஷ்யூஸ். அந்த 5% உள்ள இருக்கிற அந்த ட்ரைனேஜ் பைப் லைன்ல ஆயிருந்ததுன்னா நீங்க ஆமா, அதுக்கு நம்ம டாய்லெட்ஸ் உடைச்சு பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அடுத்த அந்த டாய்லெட் உடைச்சு பண்ணணும்ன்றதே நீங்க எபாக்சி கிரவுட்டிங் பண்ணி 3 வாரம் 3 வாரம் கழிச்சுதான் ஆமா அது அரெஸ்ட் ஆகுதுன்னு தெரியும். ஆமா, அடுத்த ஸ்டெப் எதுன்னா வால்ல ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும், கீழே கூட இருக்காதுங்க. அது பண்ணும்போது ஸ்டாப் ஆயிடும். அது நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தந்துருவோம். பிளம்பர் வச்சுட்டு 1500 rupees ஆகும். ஆமா, சில கிளைண்ட்ஸுக்கு பண்ணி தரோம். ரொம்ப அடமெண்டா இருந்தனா சில கிளைண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க, அவங்க வந்துட்டு அதுக்குண்டான பேமெண்ட் கொடுப்பாங்க. சில பீப்புள்ஸ்க்கு நாங்க அது ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். அது எபாக்சி பண்ணிட்டு நிக்கல. பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நம்ம ஊர்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுல. ஆமா, இது பீப்புளுக்கும் புரியாது, மக்களுக்கும் புரியாது, நம்ம ஏமாத்துறாங்கன்னு நினைச்சுவாங்க. ஆமா, நீங்க ஏன்னா தண்ணி நின்றுடுச்சுன்னா நீங்க அடுத்த கால் பண்ணீங்கன்னா கிளைண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க போனை. கிளைண்ட்டுக்கு போன் எடுக்காத போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது இஷ்யூ ரிசால்வ். ஆமா, அது இஷ்யூ ரிசால்வ் உண்டு. பட் பாத்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு வரும்போது பட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சில கிளைண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் சம் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்மள தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஓகே, சோ இப்போ எங்க வீட்டுல டேம்ப்னஸ் இருக்கு, எங்கேயோ ஒழுகுது, இல்ல வால் இதா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கன்சல்டன்ட் உங்களை கூப்பிடணும்னா we have to call you a consultant, we have to pay for your visit. நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணிக்கிட்டனாலும் பண்ணிக்கிட்டோம். For that they have to pay you a consultation visit charge. அதுக்கப்புறம் you will give a quotation for என்ன மெத்தட் பண்ண போறீங்க, என்ன மெட்டீரியல் பண்ண போறீங்க, அதெல்லாம் ப்ரூஃப் இருக்கும். ஸோ நீங்க கொட்டேஷன் கொடுத்துட்டு தெரியாததெல்லாம் பண்றதில்ல, என்ன கெமிக்கல் போடுறோம், என்ன மார்டர் போடுறோம், எவ்வளவு லேபர் ஆகுதுன்றதெல்லாம் விசிபிளா பார்க்கலாம். நான் எங்க வீட்டுக்கு பண்ணும்போது நான் பார்த்தேன் எத்தனை லேபர்ஸ் வந்தாங்க, நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத பார்த்தோம். இது மெத்தட் 1, அது இல்லைன்னா மெத்தட் 2, அது இல்லைன்னா மெத்தட் 3 அப்படின்னு கொடுத்துருவீங்க. பட் மோஸ்ட்லி அந்த மெத்தட் 1லயே முடிஞ்சிடும். அது இல்லைன்னா மெத்தட் 2 போவீங்க.
அதுக்கு ஆகிற லேபர் மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் உங்களோட சூப்பர்விஷன் சார்ஜஸ் மார்க்கப் போட்டு they will give a quotation and they have to pay. இதெல்லாம் முடியும் போது யூல் டூ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூல் டூ டெஸ்டிங் இல்லையா? ஃபர்ஸ்ட் முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் டயக்னோஸ் பண்ணுவீங்க. நீங்க வேலையை முடிச்ச அப்புறமும் திருப்பி தண்ணி ஊத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அரெஸ்ட் ஆச்சா வேற இடத்துல இருந்து வருதுங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து டாய்லெட் ஓகே ரூஃப்ல நடக்கும் இல்லையா? ஆமா சார். இது எப்படின்னா இப்போ கிளைண்ட்ஸ் கூப்பிடுவாங்க சார். இல்ல நான் டெக்னிக்கலா கேட்கிறேன், கிளைண்ட்ஸை விட்டுருங்க. ரூஃப்ல இப்ப டாய்லெட் வால் ஒண்ணு முடிச்சிட்டோம். ரூஃப்ல அந்த வெதரிங் கோர்ஸ் ஒழுங்கா போடாம சம்டைம்ஸ் அந்த வெதரிங் கோர்ஸ் வந்து இதுல லேப்பிங் ஒழுங்கா பண்ணாம விட்டுருப்பாங்க. கோவிங் அது ஒழுங்கா பண்ணாததுனால உள்ள வரும் தண்ணி. ஆமா சார். என்னதான் பண்ணாலும் ஒரு 10 to 15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் கொடுக்கும். சோ அதுவும் மெயின்டைன் பண்ணுமா ரூஃபும்? ஆமா பண்ணணும். ஒண்ணுமே டேம்ப்னஸே இல்லாட்டியும் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட வெதரிங் கோர்ஸை வந்து எடுத்துட்டு பண்ணணுமா இல்ல கிரவுட்டிங்? இல்ல சார், அதுக்கு ஏதாவது எக்ஸ்டீரியர் கிரவுட்டிங் இருக்கா? இல்ல, உங்களுக்கு இஷ்யூஸ் இல்ல, உங்களோட பெயிண்ட் எந்த பீல் ஆஃபும் இல்ல அப்படின்னீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். முதல்ல நல்லா இருக்கிறத அப்படியே விட்டுறணும். நீங்க எதுவுமே உடைக்கணும்ன்றது அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா அது வரை உடைச்சு அதுல இருந்து எதுவும் ஆமா இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஒரு கேன்சல். இல்ல சதீஷ், எனக்கு என்னன்னா இஷ்யூஸ் இல்லைன்னா யாருமே இங்க கண்டுக்க மாட்டாங்க. கால் வலிக்காத வரைக்கும் எவனும் ஷூ சைஸ் பாக்குறது இல்ல. கால் வலிக்கும் போதுதான் அந்த ஷூல என்ன பிரச்சனை பார்ப்போம். அத மாதிரி இங்க டேம்ப்னஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஆமா, டேம்ப்னஸே இல்லாட்டி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெதரிங் கோர்ஸ் அதுல ஏதாவது மெயின்டைன் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இஷ்யூஸ் இல்லைன்னா வேண்டாம் சார், எதுவுமே பண்ண வேண்டாம். ஆமா, ஏன் 10 வருஷம் பழைய பில்டிங்ல வருது அந்த டேம்ப்னஸ்? கண்டிப்பா வரும் சார். ஏன்னா வந்து அது வந்து டெம்பரேச்சர் லோடு அந்த ஸ்லாப் வந்துட்டு எடுக்கும். ஏன்னா காலையில 40 டிகிரி செல்சியஸ், நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கூல். சோ தட் வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் தாடிங் அந்த எங்க வந்துலாம் வீக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேரபெட் வால் ஜாயிண்ட் அண்ட் ஸ்லாப் அதுதான் வீக். ஓகே, அங்க வந்து யூ வில் ஹேவ் a slab. ஆமா, அதுக்கப்புறம் பேரபெட் வால் முடிச்சிட்டு பேரபெட் வால் கட்டறோம். பேரபெட் வால் ஜாயின்ட்ல இருந்தனா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் டெம்பரேச்சர் லோடுனால. அதுக்கு வந்து உங்களுக்கு ஏன்னா இது ஒரு எலிமெண்ட், பேரபெட் வால்ன்றது ஒரு எலிமெண்ட். நார்மலா பேரபெட் வால் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிரிக் வால்ல மட்டும் தான் பண்றாங்களே. ஆமா, பட் அது பண்ணவே கூடாது. எனக்கு வந்து இப்ப ஸ்லாப் இப்படி இருக்கு. ஓகே, நான் பேரபெட் வால் போட்டுருவேன். போட்டுட்டு நான் இங்க வெதரிங் கோர்ஸ் இப்படி பண்ணி விட்டுருவேன். ஆமா, இப்படி பண்ணக்கூடாதுன்றீங்களா? ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் எந்த இஷ்யூஸுமே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப இங்க ஏதாவது ஆச்சுனாலும் எனக்கு திருப்பி எனக்கு இங்க ஆர்சிசி தானே இருக்கு ப்ரொடெக்ட் பண்ண. இல்ல, ஆக்சுவலி என்ன நடக்கணும் சார், மேஜரா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாபுக்கும் அந்த பிரிக் வால் இருக்கு இல்லையா, அந்த இது ஸ்லாப் இந்த இடத்துல பிரிக் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட் என்ன ஆகும்னா ஓபன் ஆயிடும். சரி, ஆகட்டும், அதனால என்ன இப்போ இது வெளியில வரும். இப்போ இந்த இடத்துல தண்ணி அக்குமுலேட் ஆகுற தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து அந்த ஸ்லாப் சேச்சுரேட் ஆயிடும். சோ வீக்கான இடம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்கும், டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த ஜாயிண்ட் வழியா வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரவுட் வைப்போம்ல இருக்காருங்க, அதுல வைக்க மாட்டாங்க. ஒரே ட்ரெயின் பாயிண்ட் தான் வைப்பாங்க அங்க. ஒரே வெளியில இருக்க. ஆமா, நான் இங்க சங்கன் டாய்லெட் இல்ல இதுல வைக்க மாட்டாங்க. வைக்கிறது அட்வைசபிளும் கிடையாது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாயிடும். கண்ட இடத்துல பில்டிங்ல தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இஷ்யூஸா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வந்துட்டு இது வந்து நீங்க வாட்டர் டைட்டா பண்ணிடுங்க. என்ன நான் அட்வைஸ் பண்றேன்னா என்னோட இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்காக வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிளட் லெவல் டெரஸ்ல இருந்துட்டு. இப்போ நீங்க மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் பாத்தீங்கன்னா பேரபெட் வால் எல்லாமே வந்துட்டு ஆர்சிசி தான் கீழ இருந்து. ஏன்னா ஆர்சிசி ஆமா எல்லாம் அது எப்படின்னா ஆர்சிசின்றது வந்து கீழே உள்ள ஸ்லாபோட அது இருக்குதுனால இது ரெண்டு பிஹேவியர் நல்லா இருக்கும், பிரேக் ஆகாது. வேற நீங்க பிரிக் வால் போட்டீங்கன்னா அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடு இங்க இப்ப நம்ம ஸ்லாப் முடியுதுன்னா இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஆர்சிசி போட்டுடுங்க. மேக்ஸிமம் ஃபிளட் லெவல் அப்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல பிரேக் பண்ணிடுங்க. சோ இது வந்து முடியறது இங்கே முடிஞ்சிடும். ஆமா, மேக்ஸிமம் ஃபிளட் லெவல் சார் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபினிஷ் லெவல்ல இருந்து ஒரு 150 mm மேல வச்சுட்டு நீங்க ஆமா நீங்க வந்து அதை வந்து தொட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க ஆர்சிசில. இது பண்றது இங்க நீங்க சொல்றது 10 இயர்ஸ் கழிச்சு இது ஆர்சிசி உள்ளதான் சிங்க் ஆகுன்றீங்க. அதுல அப்படி வராதுங்க சார். எப்படின்னா இந்த ஜாயிண்ட் வழியா வந்து இப்படியே இறங்கும் கீழே. இந்த ஜாயிண்ட்ல இந்த பிளாஸ்டர்ஸ்ல எல்லாம் இப்படி உள்ளலாம் காமிக்கும். பட் நான் என்ன கேக்குறேன், எனிவேஸ் இது எக்ஸ்டீரியர், மழை பெஞ்சா இங்க படம் தானே செய்யுது. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து எக்ஸ்டீரியர்ல வரும்போது ப்ரெஷர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காதுங்க. இது உள்ள போன உடனே ப்ரெஷர்ஸ் கொடுக்கும், கீழே தான் இறங்குமே தவிர மேல போக நாளா ஈரமா இருக்கிற மாதிரி அது. ஏன்னா 3 months உங்களுக்கு மழை இருக்கும் இல்லையா, இது வந்து ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். பட் இது வெளியே வர வாய்ப்பு இல்லை. இது வெளியே வந்ததுன்னா கான்கிரீட் போடும் போதே ஒழுங்கா போடலன்னு அர்த்தம்.
உள்ள வெளியா வந்து. ஆமா, உங்களுக்கு காங்கிரீட் வந்து அது இப்ப இதுவா இருக்குன்னு அர்த்தம். பட் காங்கிரீட்ல இஷ்யூஸ் வருது அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலாம். நிறைய எக்கனாமிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. பட் இதுக்கு பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் சொல்யூஷன் தான். திருப்பி ஒரு அடிஷனல் வால்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். இது ஓகே. ஒன்னும் இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் அது வழியா லீக் ஆகுமா? ஆகும் சார். அது வந்து இப்போ வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு சார். இது என்ன மெத்தட்ஸ்னா எக்ஸ்பென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனுக்காக வந்துட்டு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போடியம் ஸ்லாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் டைட்டா இருக்கணும். ஆனா அதுக்கு எந்த மெட்டீரியலுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் டீடைல் எப்படி வரும்? ஸ்லாப்ல கேப் விடுறோம் கரெக்டா? அது ஆமா, அது மஸ்ட் கேப் மஸ்டா இருக்கணும். இல்ல எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் ஸ்லாப்ல கேப் இல்ல, அதுக்கு மேல இருக்கிற இதுல விடுவோம் கரெக்டா? இல்ல ஸ்லாப்லயே கேப்? ஸ்லாப்லயே தான் கேப் விடணும். சரி, ஆர்சிசில விடணும். ஆர்சிசில கேப் விடுறாங்க. இப்போ இதை வந்து நம்ம மேல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது அந்த கேப் இருக்கணும்ல? ஆமா இருக்கணும். அந்த அந்த இடம் வந்து இட் ஷுடன்ட் பி ஃபில்ட் வித் எனி ரிஜிட் மெட்டீரியல். அப்புறம் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம்? பண்ணவே முடியாது இல்ல. அதான் இப்ப நாங்க ஒரு பில்டிங் ஒண்ணு பண்ணேன். நான் பில்டிங் பேரை சொல்ல முடியாது வெளியில, 3 வருஷம் தான் ஆகுது. ஆனா பார்த்தா ஒரு 10 வருஷம் பழைய பில்டிங் மாதிரி இருக்கும். நாங்க ரெனோவேஷன் இன்டீரியர்ஸ் பண்றோம். கமர்ஷியல் பில்டிங், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன ஆச்சுன்னா கட்டிட்டு இருக்கும் போதே அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வழியா உள்ள வருது. crore கணக்கான ப்ராஜெக்ட். எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல ஆக்சுவலா. அதுக்கு சார் இது நார்மலா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வந்துட்டு இஷ்யூஸ் வரதான் செய்யும். அதுல என்ன இப்போ மெத்தட்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் அலுமினியம் ப்ரொஃபைல் மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து மூவ்மெண்டா இருக்கும். அது வந்து 20 mm 40 mm இல்லைன்னா சீலண்ட் போடுவாங்க. சீலண்ட்ஸ் போடுறதும் வந்துட்டு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் கிடையாது. அது வந்து அந்த போயிடும். ஆமா போயிடும். ஏன்னா அந்த தண்ணியை வந்து கீழே வந்து கண்டிப்பா இறங்க தான் செய்யும். அதுல ஃபில் பண்றதும் அதுல ஒரு கொடுக்குற டீடைலிங் என்ன மாதிரி இருக்கணும்னா இட் ஷுட் பி பேக் அண்ட் இட் ஷுட் ஹேவ் த மெட்டீரியல் போசஸ் சம் அந்த அகாமடேட் பண்ணணும். எதனா எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷனும் பண்றதுக்கு. ஆனா இப்போ அவைலபிலிட்டி சர்வீஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வெண்டர்னு வருவாங்க. அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே அந்த இது ஃபில் பண்ணிடும், எதனா ஃபுல்ஃபில் பண்ணிடும், எதனா அந்த அகாமடேட் பண்றதுக்காக. பட் வந்து வாட்டர் டைட்னஸ் பண்ணாது. ஏன்னா அவங்களோட மெட்டீரியல் அது கொண்டு ஆமா டீடைலே கிடையாது. இதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒரு ஸ்பெஷல் டீடைலிங் வச்சிருக்கோம். இது எப்படின்னா இதுல ஒரு அப்ஸ்டாண்ட் பண்ணிடணும், இதுல ஒரு அப்ஸ்டாண்ட் பண்ணிடணும், இதுல ஒரு அப்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஆர்சிசி அப்ஸ்டாண்ட். ஆமா, ஆர்சிசினா கம்பியில இல்ல இதுல? ஆர்சிசி சார், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மஸ்ட். இல்லனா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பேரவெட்ல சொன்ன அந்த இஷ்யூஸ் வந்து 6 இன்ச்சா? ஆமா, ஒரு 6 inch 4 inch மினிமம். ஆனா எப்படி ஃபில்லிங் போட்டதுனால ஃப்ளோர் லெவல்ல தான் இருக்கும். இது வந்து மேலே இருக்கிறது ரொம்ப நல்லது சார். எப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷ்டு ஃப்ளோர்ல இருந்து ஒரு 6 inch வரைக்கும் மேலே இருக்கட்டும். அங்க அப்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா டெரஸா இருக்கிறதுனால எந்த இஷ்யூஸும் இருக்காது. மேக்ஸிமம் ஏன் பாதி டெரஸை கேன்டீனாவோ இல்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாவோ அந்த மாதிரி தானே யூஸ் பண்றோம் நம்ம. ஓகே, அப்படி இருக்குன்னா நீங்க என்னன்னா மேக்ஸிமம் அந்த ஃப்ளோர் லெவல் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு வரலாம். அந்த இது வந்து கட்டும் போதே பண்ணுன்றீங்க? ஆமா, சரி ஓகே. ஆர்சிசிலேயே பண்ணிடணும். பண்ணிட்டு இதை மேக்ஸிமம் ஃப்ளட் லெவலுக்கு மேலே ஏற்றிடணும். ஏற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த மாதிரி பண்ணணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்துடும். இதில் என்னன்னா மேக்ஸிமம் தண்ணி வந்தால் கூட இந்த லெவலில் இருக்கும், கீழே இறங்காதுங்க. இதில் கீழே இறங்காது, இந்த ஜாயிண்ட்லேயே இறங்காது, இதுக்கு மேலேயும் போகாது. இது மேலேயும் ஃபுல்லாகவே ஆர்சிசினால இது ஆர்சிசி மாதிரி சொல்றீங்க இப்படி? ஆமாம் ஆமாம், ஆர்சிசி மாதிரி இருக்கும். ஓகே, இந்த லெவலை கிராஸ் பண்ணாதான் தண்ணி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆனா இனிவேஸ் நீங்க நார்மலா போடுறீங்க எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் இருக்கு தான் போகுது, இது எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் தான் போடுறீங்க. பட் என்னன்னா அது அந்த ரிட்ஜ் இருக்கும். ஆமா சார், நீங்க இது பண்ணீங்கன்னா கீழே எதுவுமே பண்ணணும்னு தேவையில்லை. நீங்க பக்கா சொல்யூஷன் ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் ட்ரீட்மெண்ட்னா அதுல எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அவ்வளவா பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம், ஃபியூனிக்ஸ் மால்ல பண்ணிருக்கோம். இந்த டீடைல் தான் இருக்கு. ஆமா, டெரஸ்ல. ஆமா, நீங்க இது பண்ணீங்கன்னா கீழே எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க என்னன்னா எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் இது நியூ பில்டிங். ஓகே, இப்போ புது பில்டிங் இருக்குன்னா நாங்க என்ன பண்ணோம்? ஏன்னா நான் போய் ஆஃபீஸ் இன்டீரியர் பண்றேன், 10,000 ஸ்கொயர் ஃபீட் இன்டீரியர். நியூ பில்டிங்ல நீங்க டெரஸ் கொடுக்கும்போது இந்த டீடைலிங் கொடுத்துடலாம். நியூ பில்டிங் ஓகே ஜி, நான் என்ன சொல்றேன், எக்ஸிஸ்டிங் பில்டிங் நான் ஆஃபீஸ் இன்டீரியர் பண்றேன் கீழே லாஸ்ட் ஃப்ளோர்ல. எனக்கு நல்லா தெரியும் அங்க எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் இருக்கு, அங்க ஃபால் சீலிங் அது இதுன்னு போட போறோம், அது வரும்னு எனக்கு தெரியும். இது பண்ணணும் சார், திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆங்கரிங் ப்ராப்பரா கொடுத்து இந்த டீடைலிங் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீடைலிங் என்னன்னா டெனண்டா போற கிளைண்ட்ஸுக்கு வந்து மெயின் பில்டிங்ல தொடவே விட மாட்டாங்க, அவங்க டீடைலே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னோட ப்ராப்ளம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நடக்கும் இல்ல, எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வந்து அது ஒரு பெரிய ஹெட்டேக் ஃபார் மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. லக்கு தான், நடக்கலன்னா லக். நானா 10ல் ஒரு 5 ப்ராஜெக்ட் இது நடந்துரும். நம்ம சொன்னாலும் கிளைண்ட்டுக்கு எனக்கு முதலே தெரியும், சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஏதோ இல்லாத ப்ராப்ளம் சொல்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இது நடந்தா
அவங்களுக்கு தான் லாஸ். நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு சார், நிறைய பேர் இப்போ பண்றாங்க, நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு இப்போ வாட்டர் சீல் ப்ராடக்ட்லாம் கொண்டு வராங்க. பட் என்ன ஒரு வாட்டர் சீல் ப்ராடக்ட் பாலிமர் பேஸ்டு மெம்பரின் எது கொண்டு வந்தாலும் இட் ஹாஸ் த லிமிடெட் லைஃப். நீங்க என்னைக்குமே ஆர்சிசி போறது தான் லைஃப். ஏன்னா வந்து மெயின் பில்டிங் உங்களுக்கு அது ஆமா, அதனால எந்த ஒரு டீடைலிங்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிசி தான் இருக்குது. நல்ல சிமெண்ட். நம்ம லாஸ்ட் பார்ட் இப்போ இது வரைக்கும் பேசினது புது பில்டிங், நம்ம எதுவுமே பண்ணாதப்போ ஓல்டு பில்டிங்ல வர சிபி. பில்டிங்கை ரெனோவேட் பண்ண போறோம் இல்ல எக்ஸ்பேன்ஷன் பண்றோம். நான் சொல்றது புரியுது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு பேஸ் பில்டிங் ஒன்று வச்சிருக்கேன், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வச்சிருக்கேன், அது கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ஏதோ. இப்போ நான் இன்னொரு இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன் ஹாரிசான்டலா அதே ஃப்ளோர்ல, இப்படி இல்லைன்னா அதுக்கு மேல கட்ட போறேன். இது பண்ணும்போது நான் வாட்டர் ப்ரூஃபிங் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லு. நீங்க வந்து ஒரு பழைய பில்டிங்கை வந்துட்டு நீங்க திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க, ரெனோவேட் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதுல உள்ள வெட் ஏரியாஸ் கம்ப்ளீட்டா நீங்க வந்து வாட்டர் டெஸ்ட் பண்றது நல்லது. ஓகே, வெட் ஏரியாஸ் வாட்டர் டெஸ்டிங் அது வந்து நான் எக்ஸ்டென்ஷன் சொல்ல, சும்மா ஒரு இன்டீரியர் பண்ண போறதுனாலே பை டிஃபால்ட் எல்லாத்தையுமே வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம். ஏன்னா ரெனோவேஷன் பண்றோம்னா பிளம்பிங் லைன்லாம் ரீவொர்க் பண்ண தான் போறோம். அது பண்ணாம கை வைக்கிறது ரொம்ப மினிமம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நாங்க எடுக்கவும் மாட்டோம். எடுக்கிறோம்னா ஃபுல்லா வெட் ஏரியாஸ் ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த அது பேர் என்ன, விண்டோஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டீரியர்ல இருந்து உள்ள வருதோ அங்கெல்லாம் வந்து we will ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுங்க. வாட்டர் டெஸ்டிங், பாண்டிங் டெஸ்டிங் ஒரு 3 days தண்ணி நிப்பாட்டிங்கனாலே உங்களுக்கு இறங்கிடும். ஆஸ் பர் தி இந்தியன் ஸ்டாண்டர்ட். இது ஓகே. நான் சொல்றது எக்ஸ்டென்ஷன். இப்போ ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க, என்ன பண்ணும் அதுக்கு அந்த ஸ்லாப் அந்த எங்க நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து ப்ராப்பர் ரீபார் ஆங்கரிங் கொடுங்க சார். உங்களுக்கு அந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு 10 mm வந்து 6 inch தேவைப்படுதா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேலேயும் வந்து ஒரு சென்டர் வந்துட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆங்கரி கொடுங்க. ஏன்னா ஒரு ஸ்லாப்ல இருந்து இன்னொரு ஸ்லாப் வந்து ப்ராப்பரா வந்து நீங்க ஒரு ஸ்லாப் இங்க முடியுது, அங்க இருந்து இன்னொரு ஸ்லாப் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஸ்லாப் வந்து இப்படியே போய் வச்சனா உள்ள லீக் ஆகும். கண்டிப்பா லீக் ஆகும். ஆமா, ஓவர்லாப் வந்து நீங்க கம்பி வச்சு பண்ண சொல்றீங்க, ரீபார் சொல்றீங்க. ஆமா, ஓவர்லாப் பண்ணாதீங்க சார். மேல ஓவர்லாப் பண்ணீங்கன்னா இது வந்து மேல ஓவர்லாப் இல்ல, நான் புரியறதுக்காக ஜாயிண்ட் பண்றதுக்காக ரீபார் பண்ண சொல்றீங்க நீங்க. ஆமா, இதுல உள்ள பிளாஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டா எடுத்துறணும், மார்க் பண்ணிட்டு. ஆமா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆங்கரிங் பண்ணிடுங்க. அதுதான் புது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள விட்டுட்டு திருப்பி நான் கான்கிரீட் பண்ணனும். ஆமா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லாக் செட்னு சொல்லுவாங்க, ட்ரில் பண்ணிட்டு. இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைலிங் பாத்தீங்கன்னா ஒரு 10 mm 6 inch கொடுத்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா மேலேயும் போட்டுடுங்க. எவ்வளவு கலவு ரீபார் வந்து ஆங்கரிங் ஆகுதோ ஒரு 3 inch ஒன்னு மேலே கீழே நீங்க வந்ததுன்னா ரொம்ப அது வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து கான்கிரீட் போயிட்டு பக்காவா பாண்ட் ஆயிடும். இப்ப பழைய கான்கிரீட் இருக்கு செட் ஆனது, இப்ப புதுசு போடுறோம், அங்க ஏதாவது பாண்டிங் ஏஜென்ட் பண்ணிடுங்க. எபாக்சி பேஸ்ட் பாண்டிங் ஏஜென்ட் இருக்குங்க, அது பண்ணிடுங்க. இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா சார் ரீபார் லாக் செட் தான் ஆங்கரிங். அது வந்து ஃபார் எவரி 3 inch ஒரு வாட்டி 8 mm இல்லைன்னா 10 mm வந்துட்டு ஃபார் மினிமம் வந்துட்டு 300 to 400 mm வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா எக்ஸப்ட் ஸ்ட்ரக்சரல் உங்களுக்கு டீடைலிங் தவிர்த்து ஸ்ட்ரக்சரலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 feet 3 feet பண்றீங்க, அதை விட்டுடுங்க. அது இல்லாம அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒரு 300 to 400 mm நீங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆங்கரிங் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாவே ரப் பண்ணிடணும், கம்ப்ளீட்டா ரப் பண்ணிடணும். அந்த ஸ்மூத்னஸை எடுத்துருங்க. ஆமா, சைடை வந்து ரப் பண்ணிடுங்க, ஸ்மூத்னஸ் எடுத்துருங்க. அது வந்து ரகடா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு எபாக்சி பேஸ்ட் பாண்டிங் ஏஜென்ட் பண்ணிடுங்க. இப்போ அது கான்கிரீட் போறதுக்கு 30 minutes முன்னாடி பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ஜாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு 100 mmக்கு நார்மல் கான்கிரீட் போட்டுடுங்க. அந்த 100 mm வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டை நீங்க அந்த 100 mm மட்டும் போர் பண்ணிடுங்க. போர் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு மினிமம் வந்து 20 years இந்த ஜாயிண்ட்ல வரும். என்னது அது வந்து ஒரு பாலிமர் வந்துட்டு அட்மிக்ஸ்டு பண்ண ஒரு ரெடிமேட் பேக் சார். அது இப்போ நார்மல் கான்கிரீட் வந்துட்டு we can achieve 25 MPa அச்சீவ் பண்ணலாம். whereas it comes with 55 MPa. இட்ஸ் ஃபைன். ரொம்ப பாண்டிங், ரொம்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கும். செல்ஃப் காம்பேக்டிங். இப்போ ஒரு ஜங்ஷன் இப்படி போகுது, இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கு அப்படின்னா இங்க எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 100 mmக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர் பண்ணும்போதே ரீபார் எல்லாம் வச்சுட்டு பாண்டிங் ஏஜென்ட் எல்லாம் போட்டுட்டு ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் போட சொல்றீங்க. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து ஃப்ளோ ஆயிடும். ஏன்னா அது வந்து செல்ஃப் காம்பேக்டிங் கான்கிரீட், இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் எனி இது. நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 mmக்கு நார்மல் கான்கிரீட்டை போட்டு விடணும். இப்ப நான் எது கேட்கிறேன், பழைய கான்கிரீட்ல ஷுட் வை செக் எனிதிங்? பழைய கான்கிரீட்ல ஏதாவது ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா கிரவுட்டிங் இன்ஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணணுமா? அது வந்து அந்த ஸ்லாப்ஸ்ல ஏதாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரெங்தோ இல்லைன்னா டிட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணலாம். இல்லைன்னா ஆமா, இல்ல நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபார் அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் டைட் ஒரு ஜாயிண்ட் கொடுக்கணும்னா இது சஃபிஷியன்ட். ரீபார் லாக் செட் வந்து மஸ்ட் சார்.
ரீபார் லாக்ஸைட் ஈபாக்சி பாண்டிங். மூணாவது பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஹை ஸ்ட்ரென்த் பட் இது கூட நீங்க வந்து இது ஆப்ஷனல் தான். ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் நீங்க நார்மல் கான்கிரீட் கம்பேர்ட் டு தி காஸ்ட் ஆஃப் தி என்டையர் ப்ராஜெக்ட் அது லைஃப் டைம் இதெல்லாம் பண்றது சேஃப் தான். ஓகே, இது வந்து ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் சொல்றீங்க. இப்ப வெர்டிகலா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் நான்? இப்ப நான் வந்து இதுக்கு மேல ஒன்னு நீங்க ஹாரிசான்டலா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இது சொல்லிட்டீங்க. ஆமா, நான் வெர்டிகலா மேல இன்னொரு வால் கட்டி இதெல்லாம் பண்ண போறேன்னா இங்க இது ஏன்னா இது டெரஸா இருந்திருக்கும். உங்களுக்கு புரியுதா? இது வந்து டெரஸ். அதுல சில பேர் வாட்டர் ப்ரூஃபிங் வெதரிங் கோர்ஸ் போட்டிருப்பாங்க, பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப டெரஸா பண்ணும்போது இங்க ப்ராப்பரா ஒரு தடவை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடணும் இல்லையா? டெரஸ்ல இருந்து மேல போகும்போது அது ட்ரை ஏரியா மாறிடுது. அதுக்கு மேல உள்ளதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ட்ரை ஏரியா ஆக போகுது. பட் இது நாள் வரைக்கும் அது ட்ரை ஏரியா கிடையாது. ட்ரை ஏரியா கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் செக்ஷன்ல பேசணும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து வெட்டா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது, அவன் வெதரிங் கோர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம மேல கட்ட போறோம். இப்ப இதுக்கு மேல அப்படியே கட்டணும்னா எனக்கு ஸ்லாபுக்கு கீழே என்னோட இதுக்கு கீழே ஃப்ளோரிங் டைலுக்கு கீழே, ஏன்னா வெதரிங் கோர்ஸ் மேலேயே டைல் போடுவாங்க நம்ம ஊர்ல. ஆமா, நான் சேஃப்டிக்கு என்ன சொல்லுவேன்னா இந்த வெதரிங் கோர்ஸை தட்டி எடுத்துட்டு ட்ரூ ஸ்லாபை பாருங்கன்னு சொல்லுவேன். நான் அது பண்ணணும்ல? பார்க்கலாம் சார். இல்ல நான் கேட்கறது புரியுது இல்ல உங்களுக்கு? ஏன்னா ஒருவேளை சீப்பேஜ் நடக்கிற டைம்ல போயிட்டு நம்ம பண்ணிருந்தோம்னு வைங்க, நமக்கு தெரியாது. அப்போ இல்ல ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு ஸ்லாப்ஸ் வந்து டிட்ரேஷன்ஸ் இருக்குன்னா அது விசிபிளா காமிச்சிடும். உங்களுக்கு சின்ன கிராக்ஸ் ஏதாவது காமிச்சிடும். உங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரெஸ்டிங்க்கு கீழேயே பாத்தீங்கன்னா சின்னதா நீங்க ஜஸ்ட் டேப் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஆமா, ஃபர்ஸ்ட் மேல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் மேல தெரியாது. ஆமா, கீழே. ஆமா, உங்களோட அந்த ரூஃபை கீழே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னா நீங்க டேப் பண்ணீங்கன்னாலே அதோட சவுண்ட். நான் என்ன பண்ணுவேன்னா, சப்போஸ் மேல கட்டுறோம் அப்படின்னா வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க, போடலன்னா எனக்கு ஆக்சுவலா பிரச்சனை கிடையாது. நான் ட்ரையா இருக்குன்றது போட்டாங்கன்னா நீங்க அதை வெதரிங் கோர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா வெதரிங் கோர்ஸ் எடுத்துருங்க. வெட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா எடுத்துட்டு திருப்பியும் வந்துட்டு அதை ஒரு தடவை வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் திருப்பி பண்ணேன். ஆனா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்ன்றது அது வந்து என் பையன் என்ன தெரியுமா, அது வந்து 5 வருஷமா அது டேம்ப்னஸோட இருந்திருக்கு. ஓகே, நான் வெதரிங் கோர்ஸை எடுத்துட்டேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 வருஷம் டேம்ப்னஸ்ல ஒருவேளை ஸ்ட்ரக்சரல் கான்கிரீட் குள்ள போயிருந்தது, ஆர்சிசிக்குள்ள போயிருந்தது சார். இப்ப நீங்க வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுனாலயும் பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கீழ இருக்கிறது ட்ரை ஆயிடும்ல. இருக்கிறது ட்ரை ஆகாது சார். இருக்கிறது வந்து எவாபரேஷன்ல தான் ட்ரை ஆகும். இமிடியேட்டா ட்ரை ஆயிடும். சோ அதுக்கு நம்ம போகாம இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, அதுதான் சொல்றேன். இது வெட்டேரியா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஒரு ஓல்டு பில்டிங்னா நான் வெட்டேரியா நார்மல் ஃப்ளோருக்கே சொல்றேன். ஆமா, ஆனா அது எனக்கு வேண்டாம் தான் நான் தோணுது. பட் போனோம்னா நீங்க போய்க்கலாம். ஆமா, ரிஸ்க் அவர்ஷன் தானே. ஓகே, ஒருவேளை போய் அதை நம்ம பார்க்காம நம்ம திருப்பி இதுலயே போச்சு அப்படின்னா அந்த பயம் எனக்கு. ஓகே, ஃபர்தரா ஆப்ஷன் இது வர்ற மாதிரி இருந்ததுன்னா இல்ல நம்ம ஆளுங்க என்னன்னா திருப்பியும் பண்றதுல அவங்க நம்ம ஊர்ல எல்லாரும் மாப் மட்டும் பண்ற டைப்பும் கிடையாது, வேக்யூம் மாப். ஓகே, இன்னும் சில பேர் வந்து டைல் ஃப்ளோரிங்ல தண்ணி ஊத்தி அலசுறவங்க தான். ஆமா சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணலாம். ஏன்னா நீங்க அதுல எப்படியும் இது டாய்லெட்ஸ் பண்ணி போறீங்க திருப்பி வந்து. ஆமா, ஏன்னா திருப்பியும் அதுல இருந்து தண்ணி மைக்ரேட் ஆகிற சான்சஸ் இருக்கு. எப்படியும் ஒரு 20 இயர்ஸ்க்கு டிசைன் பண்ணுங்க. மஸ்ட் சார். ரெனோவேஷன் அவ்வளவு பண்றது ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் நியூ பில்டிங் காஸ்ட். ஆமா, ஓகே. இதுல வெட் ஏரியாஸ் போகும்போது நார்மல் வெட் ஏரியாஸ் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிடுவோம். இது ஓகே. லாஸ்ட் செஷன் இந்த டிபிசி டபிள்யூபிசின்லாம் சொல்லுவாங்கல்ல, டேம் ப்ரூஃப் கோர்ஸ். ஆமா, இதெல்லாம் நான் காலேஜ்ல படிச்சிருக்கேன். அப்புறம் எம்என்சிஸ்ல ஒர்க் பண்ணும்போது பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் பில்டிங்ஸ் பண்ணும்போது இந்த டீடைல்லாம் நாங்க பண்றதே கிடையாது. அது என்னது டிபிசினா என்னது, எங்கெங்க பண்ணும், டபிள்யூபிசி அது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது எங்கன்னா ரொம்ப வாட்டர் வந்துட்டு சோக்கிங் ஏரியா அதிகமா இருக்கும் இல்லையா, எஸ்பெஷலி சென்னை, நம்ம இந்த கேரளா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்ம பண்ணணும். இங்கேயே பாத்தீங்கன்னா இந்த ஏரி பக்கத்துலலாம் இருக்கும்போது என்ன ஆகுனா தண்ணி இன்பிட்வீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டர் வழியா உள்ள போயிடும். பிரிக்ஸ்ல வந்து அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டு 3 to 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 feet ஹைட் வரைக்கும் போகும். அது டிட்ரேட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா உள்ள போற தண்ணி வெளியே பெயிண்ட்டை வந்துட்டு பீல் அப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு எவ்வளவுதான் நீங்க பெயிண்ட் அடிச்சாலும் அதுக்கு சொல்யூஷன்ஸே கிடையாது. அதுக்கு பக்காவா பண்ணணும். அகைன் திருப்பி அதை வந்துட்டு அந்த பிரிக்கை வந்துட்டு அந்த கிராஸ் செக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா ஒரு 3 inch ஹைட்டுக்கு எடுத்துட்டு திருப்பி இப்போ ரொம்ப பெரிய ஜாப் அது முடிச்சுட்டு பண்ணும்போது. முடிக்காம பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். பட் இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாதுங்க. பட் நீங்க எல்லாம் ஒரு நம்மளோட படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டிராயிங்ஸ்ல எல்லாம் எல்லாத்துலயும் டிபிசி கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா பேஸ்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பீம் ஒரு நாங்க பேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, நாங்க விண்டோ ஜாம்ல இருந்து இதுல லிண்டல் டீடைல்ல ஆக்சுவலி இஷ்யூஸ் இது அதிகமா எங்கன்னா சார் பேஸ்மெண்ட் தான். பேஸ்மெண்ட் ஏன்னா கீழே பேஸ்மெண்ட் நீங்க எப்படி அங்க தான் பேஸ்மெண்ட் இங்க பேசல இல்ல பேஸ்மெண்ட் இந்த சென்ஸ் மீன் அந்த கிரவுண்ட்ல இருந்து ஒரு
2 feet போல அந்த பேஸ்மெண்ட் சொல்லுவாங்களா? அது நான் சொல்றது கீழ் பேஸ்மெண்ட். நீங்க பேஸ்மெண்ட்டை சொல்லல, பிளிந்த் அந்த இது சொல்றேன். கிரேட் லெவல்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளிந்த். ஆமா அந்த இது. இப்ப நீங்க அந்த தண்ணி நிக்கும் அந்த ஏரியில எல்லாம் கட்டுறாங்க பாத்தீங்களா, அதுல நிறைய இந்த இஷ்யூஸ் இருக்கும். 3 to 4 இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா மேல வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே நம்ம இதுல பிளிந்த் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளிந்த் வந்து யாரும் ஆர்சிசி போடுறது கிடையாது. ஆமா கீழே பிளிந்த் பீம் போடுவாங்க. நான் என்ன சஜஷன் கொடுக்கறேன்னா, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பில்டிங்க்கு மேல போகும்போது அதுல ஒரு நாங்க எப்பயுமே பண்ணுவோம். அதாவது என்ன தம் ரூல் வச்சிருப்போம்னா, எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல், நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் இருக்குல்ல, அங்க we will give a great beam. அண்ட் எனிவேஸ் வந்து நாங்க எங்க ரோட் லெவல்ல இருந்து ஒரு 2.5 feet ஹைட்ல தான் பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங்ல இருந்து ஒருவேளை 3 feet, அதாவது 1.5 அடி 3 ஸ்டெப், இல்லைன்னா சம்டைம்ஸ் 5 ஸ்டெப் வைக்கிறோம்னா 2 அடி. ஸோ ரோட் லெவல்ல இருந்து ஒரு 4 அடி 5 அடிக்கு வந்து we will increase it. மோஸ்ட்லி ரோட் லெவல் என்ஜிஎல் ஒன்னா இருக்கும். 4 அடி கிராஸ் பண்ணாலே நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் இருக்குல்ல, அதுல we will give it பீம், கிரேட் பீம்னு நாங்க சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நாங்க கிரேட் பீம்னுவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல், கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் இருக்குல்ல, அது ஒரு பீம். அதை நான் பிளிந்த் பீம், ஏன்னா எனக்கு அதான் பிளிந்த் லெவல். ஸோ அதை நான் பிளிந்த் பீம். இங்க 99% ஆஃப் பில்டிங்ஸ்ல அதை பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்க போடுற அந்த பீம் வாட்டர் ப்ரூஃப்காக பண்ணல, நான் ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக பண்ணேன். ஏன்னா 4 feet 5 feetக்கு மேல ஒரு பிரிக் வால் இருக்குன்னா அதுக்கு மேல திருப்பி ஒரு 10 அடி இருக்கு. ஸோ டோட்டலா 15 feet லோட் அது ப்ராப்ளம் ஆகுன்றதுனால நான் என்ன பண்ணேன். அண்ட் பிளஸ் நம்ம ஏன் கிரேட் ஸ்லாப் போடுறது இல்ல, இங்க ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாரும் போறது இல்ல, பார்லாம் வெறும் கான்கிரீட் தான் ஊத்துறோம். ஆமா. சோ இந்த ஒரு லேட்டரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லா பில்டிங் நான் பண்ண எல்லாம் 300+ பில்டிங்ஸ் பண்ணிருக்கேன்னா எல்லாத்துக்குமே இதை பண்ணிருக்கேன். ஆமா. கீழே உள்ள பீமுக்கும் மேல உள்ள பீம் ஒரு 4 feet மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா பண்ணணும். அது ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸாவும் பண்ணணும். ஏன்னா அந்த மண்ணை போட்டு அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றீங்க? அதான் சார், இது எப்படின்னா இந்த ஏரியில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்க அந்த மகேந்திரா வேலை செஞ்சு அது புரியுது, கிரவுண்ட் வாட்டர் இது த்ரஸ்ட் வரும். இப்ப நீங்க பெரிய அபார்ட்மெண்ட்லாம் சின்ன சின்ன வீடுங்கெல்லாம் மேல ஏத்திடுவாங்க. ஏத்தும் போது என்ன ஆகும்னா இந்த இஷ்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே இந்த இண்டிவிஜுவல் பங்களாஸ் பண்ணுவாங்க, நிறைய ரோ ஆஃப் ஹவுஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரி பக்கத்துல இருக்கும், அதுல இருந்து ஒரு அடி தான் மேல இருக்கும். ஏன்னா அவங்க ஆமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாங்க இந்த இஷ்யூஸ் வந்து வரும் எங்களுக்கு. எப்படின்னா அந்த தண்ணீர் ஒண்ணும் இல்ல, ஃபவுண்டேஷன் இருக்கும், கேப் எல்லாம் ஃபில்லிங் பண்ணிருப்பான், அந்த ஃபில்லிங் வந்து உள்ள தூக்கும். பிசிசில வந்து ஆக்சுவலி சார் அது டைரக்டா பிசிசில வந்து இடிக்கும்ல. ஆமா இல்ல, உள்ள டைல் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் லெவல் பாத்தீங்கன்னா வெளியே உள்ள ரோடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அடி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி வந்து அப்படியே பீல் ஆஃப் இருக்கும். அந்த எவ்வளவுதான் நீங்க பெயிண்ட் அடிச்சீங்கன்னாலும் பெயிண்ட் அடிப்பீங்க உடனே பீல் ஆஃப் ஆயிடும். ஏன்னா உள்ள தண்ணி ஏறிட்டே இருக்கும். அது வந்து இது எதுக்குன்னா ரொம்ப வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 10 அடி 11 அடி எல்லாம் தண்ணி இருக்கும் பாத்தீங்களா வாட்டர் டேபிள்ஸ். அதுலலாம் இஷ்யூஸ் கிடையாதுங்க. 2 அடி 3 அடியிலே தண்ணி நிற்கும் எனி டைம். ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த ஏரி ஷோர் ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இல்ல ஈசிஆர்லயும் இதே தானே வரும் இஷ்யூ. ஆமா இருக்கு, நிறைய இருக்கு. அதுலலாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா கீழே ஒரு பீம் போட்டுறீங்க, மேல வந்துட்டு சாயில் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த நீங்க போற அந்த பெல்ட் பீம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் போடுறாங்க, அது ஒரு நேம் சேக்காக போடுறாங்க. அது நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரலாவே ஆமா அது நல்லா போடலாம். இன்னும் நல்லா பண்ணணும். அந்த தண்ணி எப்படின்னா அந்த பிரிக்ல போயிட்டு கான்டாக்ட் ஆகுறது, எனி டைம் கான்டாக்ட்லயே இருக்கு. அப்படியே தண்ணி வந்து பிரிக் வழியா மேல மூவ் ஆகிட்டே வந்துட்டே இருக்குங்க. இது என்ன இதை பிரேக் பண்ணணும். ஆமா இதை பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க அந்த பிளிந்தி பீம் பண்றீங்க இல்லையா, நான் இந்த சொன்னேன் இல்லையா ஹை டென்சிட்டி HDB வாட்டர் ப்ரூஃபிங் மெம்பரேன் ஒன்று இருக்கும். அது எப்படின்னா அந்த மெம்பரேனை கீழே வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு பிவிசி வந்து வாட்டர் இதுதான் வாட்டர் ப்ரூஃபிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. மேல இந்த பிளிந்த் பீம் இதை போட்டீங்கன்னா இதை ஒட்டிக்கும் அதோட. ஆமா இது வந்து இப்போ எம்ஓக்கு நிறைய மேனுஃபேக்சர் ஒட்டிக்கும். ஃப்ளோர் லெவல்ல எனிவேஸ் அது ஆர்சிசி தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா இப்போ நீங்க பிளிந்த் பீம்க்கு மேல மண்ணெல்லாம் போட்டுறீங்க, மழை பெய்யுது, எனி டைம் சேச்சுரேட்டடாவே இருக்கு. மண்ணுல பட்ட தண்ணி பாத்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசம் ஆகும் வெளியே போறதுக்கு. 3 மாசம் மழை தான் இருக்கணும். நான் ஈசிஆர்ல பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து நான் இது பண்ணிடுங்க. எனக்கு இன்னும் பீச் பக்கத்துல போகும்போது இல்ல நான் கிரேட் ஸ்லாபே போட சொல்லுவேன். ஓகே ஒத்துக்குமா கிளைண்ட் காஸ்ட் அதுன்னுவாங்க. நான் சொல்லுவேன் நீங்க கண்டிப்பா போட்டுருங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா கம்ப்ளீட் நீங்க எதுவும் வேண்டாம் சார், ஃபுல்லத்துக்கும் மெம்பரேன் வேண்டாம். நீங்க சொல்றது எனக்கு புரியும். வெறும் ஓரம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா நான் அதையே ஸ்லாபா ட்ரீட் பண்ணிடுவேன்றேன். ஓகே நீங்க இப்படி மட்டும் தானே பண்ண சொல்றீங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் திருப்பி பிசிசி போட போறேன். நீங்க இங்க மெம்பரேன் வைக்க சொல்றீங்க கரெக்டா? ஆமா. இது கீழே பிரிக் இருக்க போகுது. ஆமா. நான் என்ன சொல்றேன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த பிசிசி இருக்குல்ல, இதே நான் நம்பலங்கிறேன். ஏன்னா இது சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பெண்டிங்
நம்ம கான்கிரீட் டிசைன் பண்றது அப்போது இதுக்கு நீங்க மேல ஸ்லாப் பண்ணும்போது இந்த பெண்டிங் தான் பண்றீங்க, கீழே டென்ஷன் தான் அதிகமா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இங்க ஏதாவது ஆயிடும் அப்படின்றதுனால நான் இங்கேயே வந்து ஐ மேக் இட் லைக் ஃப்ளோர் ஸ்லாபா ட்ரீட் பண்ணி கிரேட் ஸ்லாப் மாதிரி பண்றாங்க சார் நிறைய பேர். இந்த பிளிந்த் பீம் போட்டு அங்கேயே ஸ்லாபா போட்டுருவோம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்மியா வச்சுப்போம். பட் இது என்ன ஆகும்னா யூஆர் சேஃப் தட் இதுக்கு கீழே வேற என்னமோ ஒன்று இருக்கு, இது கீழே இருக்கிறது நான் ஸ்லாபாவே இது கிரவுண்டா நான் கன்சிடரே பண்ணல. எனக்கு இங்க எவ்வளோ அப்பர் த்ரஸ்ட் வந்தாலும் தண்ணி வந்தாலும் எனக்கு இப்படி வேணா வருமே தவிர பில்டிங் ஒன்றும் ஆகாது. ஆமா, ஆனா மேக்சிமம் இந்த ஃப்ளோரே நீங்க வந்துட்டு மேக்சிமம் ஃப்ளட் லெவல்ல தான் இருக்கணும், அதுதான் அட்வைசபிளே. ஏன் உங்களுக்கு ரோடுல இருந்து ஒரு 3 அடி 4 அடி மேல இருக்கும். ஆமா, தண்ணி அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா கீழே வரும்போதே உங்களுக்கு வந்துட்டு இந்த நான் அதான் எனக்கு வந்து எப்படின்னா அப்போதைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரோட் லெவல் இருக்குல்ல அது 0. அதுல இருந்து பார்க்கிங் லெவல 2.5 feet, பெரிய சைட்னா அதை 5 feet கூட ஆக்கிடும். ஏன்னா உங்களுக்கு ஸ்லோப் இருக்கும். ரொம்ப சின்ன சைட்னா 2 அடிக்கு மேல கார் பம்பர் இடிச்சிடும். ஆமா, பார்க்கிங் லெவல்ல இருந்து தான் நான் வந்து திருப்பியும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து வந்து 1.5 அடி இல்ல 2.5 அடி, சம்டைம்ஸ் 3 அடி 5 அடி கூட வைப்போம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்ட். பெருசாக ஹைட்டை தூக்கலாம், சின்னதாக உங்களால ஹைட் தூக்க முடியாது, ஸ்பேஸ் எல்லாம் போயிடும், அந்த ஸ்லோப் கொடுக்கவே இங்க முடியாது. பட் பேசிக்லி 4 feetக்கு ரோட் லெவல்ல இருந்து 4 feet அந்த ரோடு அவங்க போடுறத பொறுத்து தான் இருக்கு. இங்க நம்ம ரோடு வந்து ப்ராப்பரா லெவல் பண்ணி பண்றதெல்லாம் கிடையாது, அவங்க ஃபில் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஆமா, ஃபைன். சோக்கிங் ஏரியால வந்துட்டு டிபிசி வந்து மஸ்ட் சார். அதுக்கு நீங்க ரொம்ப புது பில்டிங் பண்றோம், எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னா முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துலலாம் என்ன பண்றோம்னு பார்த்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் டீடைல் வச்சுட்டு வெட் ஏரியாஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம். பட் இந்த மாதிரி ஸ்லாப், இந்த ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் வந்து ப்ராப்பர் டீடைல் வாங்கிட்டு பண்றது நல்லது. வேற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது இல்ல, இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ், இந்த டாக்டர்ன்ற பேர்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குமே, அது எப்போ பார்த்தாலும் வாட்டர் ப்ரூஃபிங் நாங்க தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் நீங்க கூகுள்ல போய் அடிச்சா அவங்க தான் இருக்காங்க. அவங்க எப்படி எல்லாத்துக்கும் அது ஒண்ணு சர்வரோ நிகார்னியா இருக்காது இல்ல. ஏன்னா நீங்க நிறைய ஆர்சிசி சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஆமா, நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க சொல்லி நான் பார்த்ததே இல்லை, 10ல் 1 தான் அப்படி சொல்றீங்க சார். ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃபிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் அடிஷனல் ப்ரிகாஷனரி சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கா பண்ணணும், அதுதான் மஸ்டே. இன்னைக்கு நிறைய பீப்புள்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ப்ரொமோலாம் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு 20 years பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்லி பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் பிரீமியர் கிளைண்ட்ஸை தவிர்த்து யாருமே வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. அப்போ வந்து வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிலிக் பேஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் அது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு பாலிமர் 2 பார்ட் சிமெண்ட், அதுலயே சிமெண்ட்ஸ் பிளே பண்ணும். அப்போலாம் அந்த இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிமெண்ட்ஸ் எப்படி இது பண்ணணும் தெரியும், உங்களுக்கு சிமெண்ட்ஸ் எப்படி கையாளணும்னு தெரியும். அதுக்குள்ள டீம்ஸ் வச்சிருப்பாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க எல்லாமே. இப்போ வந்து டிராஸ்டிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸும் கிடையாதுங்க, ஒர்க்மேன்ஷிப்ஸும் கிடையாது. நீங்க ஒரு பில்டிங்கை பாத்தீங்கன்னா நல்ல பில்டிங்க்கு வாட்டர் ப்ரூஃபிங்கே தேவை கிடையாது. 25 years கூட நாங்க ஆகுது, ரூஃப்ல நாங்க தண்ணி ஊற்றி ஒரு டிராப் கூட கீழே இறங்குனது கிடையாது. ஆனா இன்னைக்கு 2 years பில்டிங்கு ரொம்ப மோசமா கட்டியிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபிங்ஸும் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரீமியர் பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 star கூட பிரஷ் பாண்ட்லாம் கூட யூஸ் பண்ணி 2 yearsல எல்லாம் தண்ணி லீக்கேஜ் ஆயிருக்கு. யூஸ் பண்ண மெட்டீரியல் கிடையாது, அந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குல்ல அங்க கூட. இவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல என்னன்னா அந்த டைம் 20 years பேக் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் இஸ் ஃபார் த அடிஷனல் ப்ரிகாஷனரி, வெட் ஏரியாஸ் யூஸ் பண்ணிக்கங்க அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த நேம்ஸ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வாட்டர் ப்ரூஃபிங் இஸ் மஸ்ட் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் த பில்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நிறைய என்னன்னா சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய தொலைஞ்சிருச்சு கூட நான் சொல்லலாம். அதுல உள்ள அந்த சிவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒழுங்கா பண்றது கிடையாதுங்க. இன்னைக்கு ஒர்க்மேன்ஷிப்ஸ் கிடையாது, இன்ஜினியர்ஸ் கிடையாது, அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நல்ல பில்டிங்க நான் இன்ஜினியர் இல்லை, நான் ஆர்கிடெக்ட், அவர் தான் இன்ஜினியர், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுதான் உண்மை. இப்போ நான் பார்த்த வரைக்குங்க இப்போ நான்லாம் ஒரு 20 years ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர்ஸ் பார்த்தேன் ஒரு 2 years பேக். அவர்லாம் சொன்னாரு, என்னை கூப்பிட்டாரு, உங்க ஒரு பழைய பில்டிங் வாங்க ரெனோவேட் பண்றாங்க, சில லீக்கேஜஸ் இருக்கு. அவர் பார்க்கும்போதே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நான் இது வரைக்கும் 40 வருஷமா இருக்கேன் ஃபீல்டெல்லாம், நான் வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்றாரு. அவ்வளோ ப்ரொஃபஷனல் அவங்களாம். ஏன்னா சிமெண்ட் அவங்கள ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது, சிமெண்ட் ஹேண்டில் பண்ணது கரெக்டாக தெரிஞ்சது. அவங்க டீம்ஸ் எப்படி யார் வச்சு பண்ணணும் இல்லை. இன்னைக்கு வந்து எப்படின்னா இது ஒரு கமர்ஷியல் ப்ராக்ரஸ். எவ்வளவுதான் நீங்க வீடை கெடுத்துட்டு என்னதான் வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா கூட அது வந்து லைஃப் லாங் சொல்யூஷனே கிடையாது சார். சிமெண்டோட சிமெண்ட் தான் சேரணும், சிமெண்டோட பாலிமர் சேருது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ டூரபிள் சொல்யூஷன்ஸ். அது இல்லாமல் இப்போ ஃபேக் நிறைய நடக்குது. நீங்க அந்த கம்பெனிலாம் சொல்றீங்க பாத்தீங்களா, எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸே கிடையாது, எல்லாமே ட்ரேடிங். நாங்க பேட்டன்ட் லாஸ் பண்ணோம், WR கிரேஸ் வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட் யூஎஸ்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் இன்னைக்கு எல்லாருமே வச்சிருக்காங்க, ஆனா யாருமே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணல, எல்லாமே சைனால இருந்து ட்ரேட் பண்ணி தான் ஒயிட் லேபிள் பண்ணிடுறாங்க. ஆமா.
ஸோ வந்து அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு பில்டிங் லீக்கேஜஸ், நெக்ஸ்ட் பில்டிங்க்கு அப்புறம் வந்து லீக்கேஜஸ் வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த பார்ட்டியை எடுக்கணும். எதுனா இந்த லீக்கேஜஸ் அரெஸ்ட் பண்றது, திருப்பி வாட்டர் ப்ரூஃபிங் தெரியணும். ஆனா இன்னைக்கு யாரு பண்றாங்க, எல்லாம் மேனுஃபேக்சர் யார் வச்சிருக்காங்கன்னா பிபிஏ படிச்சவங்க, ஒரு நான் டெக்னிக்கலை வச்சுட்டு அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கன்சல்டிங் இட்டு அவங்க வச்சிருக்க ஒரு 3 or 4 ப்ராடக்ட்டை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பண்றாங்க. அது டூரபிள் கொடுக்காது. சில உங்க டீம் சைஸ் எவ்வளவு பெருசு? நீங்க அட் டைம்ல எத்தனை ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியும்? நான் இப்போதைக்கு ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமா, அதுக்கு மேல நான் இப்போ ஒரு 4 years தான். நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க, அது ஒரு 1 lakh ப்ராஜெக்ட்னாலும் 1 crore ப்ராஜெக்ட்னாலும் ஆமா சீக்வன்சஸ் ரிமைன்ஸ், என்னோட எஃபோர்ட்டும் அதுல சேமா தான் இருக்கும். ஏன்னா அங்க டீம் அதிகமா இருக்கும். ஸ்கேல் பண்ண முடியாது. நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர் போட்டு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அட் டைம்ல 10 ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம விட முடியாது சார். அதுல வந்து கண்டிப்பா நம்ம இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணலாம். பட் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் சின்ன ரெசிடென்ஸ்ல போய் கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அதை பண்ணி அந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்காக நிறைய பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு நான் ஒரு 10 கிளைண்ட்ஸ் போனேன்னா எனக்கு 2 கிளைண்ட்ஸ் தான் கிடைக்கும், 8 கிளைண்ட்ஸ் கிடைக்காது. டைம் வேஸ்ட். ஆமா, அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோ தான், எதுனா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிராண்டு அவங்களே கொண்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. தேவை இருக்கிறதுக்கு அடிக்கிறாங்க, ஆனா அதை அடிக்கணும்னு தேவையில்லை. சில ப்ராஜெக்ட்ஸ்ல தேவை இருக்கும், தேவையில்லாததுக்கு அடிக்கிறாங்க. தேவை இருக்கும், ஆனா அதுக்கும் இதே தான் அடிக்கிறாங்க. ஆனா அது நிக்காது. 1 yearக்கு அப்புறம் திருப்பி வருவாங்க எங்க கிட்ட. நீங்க ஓல்டு பில்டிங் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லாப் ஸ்ட்ரெங்தனிங் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய. அதுக்கு வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் அந்த டெக்னிக்கல் நிறைய தேவை. அது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போய் சொல்லும் போது இன்னைக்கு இந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா 95% ஃபேக் சார். இந்த ஃபீல்டு யாரு பண்றாங்க வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயிண்டர்ஸ் பண்றாங்க. அவங்களே வந்து என்னன்னா அந்த ப்ராடக்ட் சொல்றது பெயிண்டிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டு நான் டெக்னிக்கல் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிளம்பர்ஸ் பண்றாங்க. சோ தட் என்ன ஆகுதுன்னா அவங்க கஸ்டமர்ஸும் பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன பண்ண மேனுஃபேக்சரரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டேம்ஸை வச்சுட்டு அவங்களும் நிறைய இது பண்றாங்க. எதனா அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இவங்களும் வந்து போறாங்க, 2 வாட்டி போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. சில பேர் என்னன்னா ஷீட்டு போயிடுறாங்க. சில இடத்துல சில பேர் என்னன்னா அதை வந்து திருப்பி உடச்சி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு போயிடுறாங்க. இது வந்து ப்ராப்பரா கன்சல்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது, வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்சி. இந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சதுனாலதான் நானும் இங்க 15 வருஷமா ஆர்கிடெக்டா இருக்கேன் இந்த ஊர்ல. எனக்கு இந்த வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் வந்து யாராவதுனா நான் உங்களை ரெஃபர் பண்ணிடுவேன். கால்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு புரியும், நான் கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணிடுவேன், நடக்கும். சில கிளைண்ட்ஸ் நம்மளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது. நான் ஏன் முக்கியமா உங்களை கூப்பிட்டு இந்த டிஸ்கஷன் வைக்கிறேன் அப்படின்னா, பேசிக்லி இங்கே வாட்டர் ப்ரூஃப் பற்றி அவேர்னஸ் கிடையாது. இதை நம்ம சொன்னாலும் வந்து புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ஆர்கிடெக்ட், எனக்கு வாட்டர் ப்ரூஃபிங் எனக்கு சம்மந்தமே கிடையாது, அது என் தொழிலே கிடையாது. பட் ஜென்ரலாக நான் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் பயங்கரமாக படித்தவங்களா இருப்பாங்க. பட் பேசிக் அவேர்னஸ் இருக்காது. சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நம்மளால போய் அதை ஒரு தடவை சொல்லுவோம், நம்பி கேட்டாங்கன்னா கேட்கட்டும், அப்படி இல்லைன்னா நீங்களே விட்டுருங்கன்னு நான் விட்டுடுவேன். ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வீடியோ என்னன்னா, வாட்டர் ப்ரூஃபிங் இஸ் ஆக்சுவலி அ வெரி ஸ்பெஷலைஸ்டு ஃபோக்கஸ் ஏரியா. ஓகே, அது எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கே பாதி தான் தெரியும். நானே உங்ககிட்ட பேசும்போது தான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். அதை அப்ரோச் பண்ணுறது ஒரு டயக்னாஸ்டிக் மெத்தடில் என்ன ரூட் காஸ், எதனால இங்கே வருது, எல்லா வாட்டர் ப்ரூஃப் எல்லா டேம்ப்னஸ் ப்ராப்ளம் லீக்கேஜ் ப்ராப்ளமும் ஒன்றும் கிடையாது. இது எந்த இடத்துல வருதுன்றதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷனும் ஒரு டாக்டர் பண்ற மாதிரி டயக்னாஸ்டிக்கா ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணி அது வந்தாதான் உங்க பில்டிங்கோட டியூரேஷனுக்கு இது பண்ணும். அங்க தரப்போற அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காக நம்மளால அந்த பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ்னு வாங்க இங்கிலீஷ்ல. 1 ரூபா 2 ரூபாய்க்குலாம் பயங்கரமா கணக்கு பண்ணுவாங்க. 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் ஈமு கோழியில போய் போட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அசால்ட்டா பண்ணுவாங்க. 1000 ரூபாய்க்கு மார்பிள் போடுவாங்க. சும்மா இருக்கிறதுல எனக்கு அந்த ரூம்ல இது வேணும், இந்த ரூம்ல ஹோம் தியேட்டர் வேணும், அங்க ஆட்டோமேஷன் வேணும், இது வேணும்னா வாட்டர் டேம்ப்னஸ் இருக்குடா வாட்டர் ப்ரூஃபிங் கூப்பிட்றான்னா இதை ஃப்ரீயா பண்ண மாட்டாங்களா? நான் தான் கான்ட்ராக்ட் தர போறேன்ல, உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாது. பேசிக்லி நீங்க கூப்பிடுறீங்கன்னா உங்களோட பில்டிங்கோட பேசிக்ஸ், உங்க உடம்புக்கு நீங்க எப்படி டாக்டர்கிட்ட போறீங்கன்னா அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது நல்லது. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் என்னன்னா, ஒரு கார் வாங்கினாலே 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க. நீங்க ஒரு வீடை ஃபுல்லா கட்டிட்டு 2-3 வருஷம் ஆனாலும் அந்த கான்ட்ராக்டரே பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிராக் வந்துருச்சு, அது வந்துச்சு. அந்த வீட்டில் வந்து ஒரு கார்ல நீங்க ஒரு டோர் வந்து சரியா இது பண்ணலாம். அவன் வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி, ஜப்பான்காரன், ஜெர்மனிக்காரன், இட்டாலிக்காரன் பண்ற கார்லயே அவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னா, இங்க நம்மளோட லோக்கல் லேபர் ஃபோர்ஸ், மேசன்ஸ், சைட் இன்ஜினியர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வச்சு கட்டுற பில்டிங்ல கண்டிப்பா இஷ்யூஸ் இருக்குதான் செய்யும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபார் யுவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் யுவர் ஹவுஸ். என்ன கேட்டா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை யூ ஹாவ் டு கால் பீப்புள், செக் யுவர் எலக்ட்ரிக்கல். அது சேஃப்டி, குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளம்பிங்கை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் முக்கால்வாசி வாரண்டி இருக்கும் எல்லா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். பட் செகண்ட் இயர்ல ஒரு பிளம்பிங் இதை வந்து ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஏன்னா
பிளம்பிங் லைன்ல ப்ராப்ளம் இல்லை, உங்க வால் அஃபெக்ட் ஆயிடும். ரெண்டாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்ன மாதிரி அந்த டைல்ஸ்ல மட்டும் கிரவுட்டிங் மட்டும் பண்ணிட்டா கூட சேஃபா இருக்கும், கீழே போகாது. லாஸ்ட் பாயிண்ட் நம்ம சம்மரைஸ் பண்ணது அபார்ட்மெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல் வீட்ல இருந்து வர்றது உங்களோட டாய்லெட் வந்து கீழ் வீட்டை அஃபெக்ட் பண்ணதுன்னா அது 50% நீங்களும் ரெஸ்பான்சிபிள் அண்ட் யூ ஹேவ் டு ஷேர் இட். தட்ஸ் ஹவ் யூ கேன் கோ எக்ஸிஸ்ட். இல்லை எனக்கு சம்மந்தம் இல்லை பண்ண முடியாதுன்னா உங்களோட ஃப்ளோர் ஸ்லாப் தான் போகுது, ஒரு நாள் பொத்துன்னு எல்லாம் ஒரேடியா பூமிக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டூ இட். அண்ட் அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ் வந்து இதுக்கு ஸ்ட்ராங்கான பைலாஸ் வச்சிருக்கணும். தே ஷுட் என்ஷூர் தட் ஓகே ஒரு நிறைய இதுக்கு இந்த மெயின்டெனன்ஸுக்குலாம் காசு தருவாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல. அதுலலாம் வந்து இந்த மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக பண்ணணும். அதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் கூப்பிடணும் இல்லை, எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூ. முதல் தடவை பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டேக் த ஹெல்ப் ஆஃப் அன் ஆர்கிடெக்ட் அண்ட் டூ இட். ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் செக் ஃபார் ஸ்டெபிலிட்டி. வாட்டர் ப்ரூஃபிங் ஒரு தடவை பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நாங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெஸ்பெக்ட் த ப்ரொஃபஷனல்ஸ். சும்மா கூப்பிடுறோம் ஓசிலேயே வேலை வாங்காமல் ரெஸ்பெக்ட் பீப்புள். எனிபடி ஹூ கால் ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டன்ட், பெயிண்டர்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸ், ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்ஸ், அவங்களாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, 5 வருஷம் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கோம். சைட்டுக்கெல்லாம் கூப்பிடும்போது யூ ஹேவ் டு பே தெம் அ கன்சல்டேஷன் ஃபீ. அவங்களே கேட்காட்டி வாட் இஸ் யுவர் ஃபீன்னு கேட்கணும். ஏன்னா people leave their day-to-day work and come to check your site. And சின்ன ரெசிடென்சஸ்ல இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தர அந்த 50,000 1 லட்ச ரூபானா இங்க மேட்டரே கிடையாது. பெரிய ப்ராஜெக்ட் 10 லட்சம் 1 கோடி பண்ணா we will make money. So when you're calling for small projects, you have to understand people actually do it as a favor. அதுல பெருசா ப்ராஃபிட் வாங்கி ஊருக்கு வெளியில 10 ஏக்கர்லாம் யாருமே கட்ட மாட்டான், எந்த ப்ரொஃபஷனலும் பண்ண மாட்டான். நீங்க ஃப்ரெண்டா இருப்பீங்க, இல்ல தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்டா இருப்பீங்க, அதனால நீங்க கூப்பிடுறீங்கன்னா ஒரு மதிச்சு வரும். ஓகே, so it is your responsibility to ask what is your consultation fee. நான் எனக்குன்னு கேட்கல, எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் சேர்த்து தான் கேட்கறேன். உங்களுக்கு want to convey anything to us? How was your discussion? நல்லா இருந்தது சார். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல பில்டிங்ஸ் புவர் மெயின்டெனன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அதோட டியூரபிலிட்டி 70-80 வருஷம் போக வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறேன் நான். சின்ன அவங்களுக்குண்டான அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல உள்ள அந்த இஷ்யூஸ்னால ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகுது. இவங்களும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதை உடச்சி எடுத்துட்டு திருப்பி கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் மாதிரி, இப்போ திருப்பி கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் டியூரபிலிட்டிஸ் அது. ஏன்னா இப்போ உள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது நிறைய பொக்கிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு பாருங்க நம்ம அந்த எல்ஐசி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 78 இயர்ஸ் ஆகுது. ஆமா, எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க. ஆமா, நிறைய பில்டிங்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் 25 இயர்ஸ் பேக் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேரே பண்ணிக்கிறது கிடையாது, அதை இடிச்சிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க. ஏன்னா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பட் இன்ன வரைக்கும் நான் பார்ப்பேன் உள்ளெல்லாம் ஒரு சின்ன கிராக்ஸ் கூட இருக்காது அந்த பில்டிங்லாம். ஏன்னா அப்போ உள்ள அந்த மெட்டீரியல்ஸ், ஒர்க்மேன்ஷிப்ஸ், அந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் நிறைய விஷயங்கள். ஏன்னா அப்பெல்லாம் அந்த வாட்டர் ப்ரூஃபிங்ஸ்லாம் கிடையாது, அந்த சிமெண்ட்ஸ்லேயே நிறைய பண்ணாங்க நிறைய விஷயங்கள். பேசிக்கா பில்டிங் கட்டுறதை விட மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்க இப்போ மக்கள் மனதில் என்ன இருக்குன்னா, ஒரு பில்டிங் கட்டிட்டோம்னா 50 வருஷத்துல அது மெயின்டெனன்ஸே நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற மழைக்கு ஆமா 6 மாசத்துக்கு ஒரு தடவை மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். ஆமா, அப்படி நினைக்கிறாங்க. அது தப்பான ஒரு கான்செப்ட். அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ரிவென்டிவா மெயின்டைன் பண்ணலன்னா ஆமா அதை விட ஒரு 20-30 மடங்கு வந்து ரிப்பேர் ஒர்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆமா, அதுக்கு அதே மாதிரி இப்ப ரிப்பேர் என்னன்னா, ஒரு பில்டிங் இப்போ ஒரு சன்ஷேட் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னீங்கன்னா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அது வந்து அந்த காங்கிரீட் வந்துட்டு டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கு வந்து எவ்வளவுதான் அது பிளாஸ்டர் பண்றது என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2000 ருபீஸ்ல முடிச்சிடறாங்க ஒரு மேசனை கூட்டு வந்து. பட் அது கிடையவே கிடையாது, அது 6 மாசம் கூட நிக்காதுங்க. அதை உடச்சி எடுத்து தான் பண்ணோம். அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சன்ஷேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 8000 ரூபாய் ஆகும். ஆனா நீங்க அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 16,000 ரூபாய். ஏன்னா உடச்சி எடுக்கணும், டிஸ்போசல் பண்ணணும், அதுக்குண்டான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுன்ட்டு. ஆனா எல்லாமே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பில்டிங்ல பாத்தீங்கன்னா ரிப்பேர் வந்து இந்த மாதிரி ஒரு 35 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ல மேல அடிச்சுட்டா ரூப்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நிறைய ட்ரிப்பிங்ஸ் இருக்குன்னா அந்த கோட்டிங் அடிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பட் அது ஆகாது உங்களுக்கு. ஆமா, ஏன்னா நார்மலா நீங்க ரிப்பேர் ஃபார் த பில்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 times மினிமம் காஸ்ட். ஏன்னா நீங்க அதை டிஸ்மேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கெமிக்கல்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கு. முன்னாடி சிமெண்ட்ஸ் தான் இருக்கும், அப்புறம் கெமிக்கல்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸோட நம்ம வந்துட்டு திருப்பி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 times மினிமம் ஆகும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இதை பார்த்துட்டு யாராவது அவரோட டச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கமெண்ட் அண்ட் வீல் புட் யுவர் கிராஸ். தேங்க்யூ.